Yes, ma'am. Yeah, let's continue. Actually, Nikki, yeah, someone is joining now. Is there any doubt in yesterday's class regarding plate interaction, plate movements? Okay, let's revise it once and let's start with today's topic, right? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது நிறைய தியரிஸ் பார்த்தோம். அதில் வந்து கான்டினென்டல் தியரி, கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி, எஸ் கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி, அண்ட் another one is what? Sea flow spreading theory. Sea flow spreading. That one? Plate tectonic theory. Okay, that one? Convection current. ஓகே, இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த தியரிஸில்? மேம் ஃபால்ட்னா மட்டும் என்னன்னு சொல்ல முடியுமா? ஃபால்ட்டுங்கிறது ஒரு லைன், அவ்வளோதான். லைக் சான் ஆண்ட்ரியஸ் ஃபால்ட் பற்றி படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ட்ரென்ச்சுன்றது வந்து ஒரு நேரோ வேலி மாதிரி இருக்கா, லைக் இது வந்து ட்ரென்ச்சுன்னு பார்த்தோம், ஒரு டீப் நேரோ வேலி. ஃபால்ட்டுங்கிறது ஒரு மைல்டு லைன், அந்த க்ரஸ்டில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய மைல்டு. ஃபால்ட்டுங்கிறது வந்து லைக் இப்போ நமக்கு வந்து ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம்ல, லைக் போன் வந்து உடையாது, பட் ஆனால் அந்த போனில் சின்னதாக ஒரு கிராக் விழுந்திருக்கும்ல, அதுதான் வந்து எர்த் கிரஸ்டில் பார்க்கும்போது அது ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்க, ஃபால்ட் லைன்ஸ்னு. சம்டைம்ஸ் இந்த ஃபால்ட் லைன் வந்து இட் இஸ் ஹைலி ப்ரோன் டு எர்த்குவேக்ஸ். இதுக்கு கீழே இதுக்கப்புறம் ஃபர்தராக ஏதாவது டெக்டானிக் பிளேட் மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா இந்த ஃபால்ட் என்னவா மாறும் அப்படின்னா இட் வில் பி கன்வெர்ட்டிங் இன்டு எர்த்குவேக் ஜோன். அந்த இடத்துல வந்து எர்த்குவேக் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுதான் இந்த ஃபால்ட் லைன். மற்றபடி ஃபால்ட்னு வருது இல்லை, ஃபால்ட்டு ஃபிஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து அடிப்படும் போது சிராய்ப்பு ஏற்படும்ல கையில், லைக் ரத்தம் ரொம்பவே வராது, ஸ்கின் வந்து லைட்டாக மேலே உள்ள லேயர் மட்டும் தேய்ச்சிட்டு போயிருக்கும். அதுதான் வந்து ஃபிஷர்ஸ், லைக் ஃபால்ட்டு ஃபிஷர்ஸ்னால் அதுதான் அதுக்கான மீனிங். கிளியராப்பா? யா மேம், தேங்க்யூ. Any other doubts regarding yesterday's class? ஓகே, இது வந்து பிளேட் இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். 4 தியரி பார்த்துருந்தோம். ஒன்று வந்து இது பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் ட்ரிஃப்ட் தியரி, கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. இவங்க தான் ஃபர்ஸ்ட் கான்டினென்ட்ஸ் வந்து மூவ் ஆகுது, எர்த் வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொன்னது. அண்ட் செகண்ட் ஒன் வில் பி இட் இஸ் கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி, அண்ட் இட் வாஸ் செட் பை ஆர்தர் ஹோம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம் ட்ரிஃப்ட் தியரி, அண்ட் செகண்ட் ஒன் வில் பி கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி, அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் தட் sea flow spreading, ரைட்? sea floor வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுனால இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ் வந்து ஃபார்ம் ஆகும், லைக் புது கிரஸ்ட் வந்து இதன் வழியாக ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம் sea flow spreadingல. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் த பிளேட் டெக்டானிக் தியரி, ரைட்? எர்த்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சாலிட் ஸ்லாப்ஸ், ரைட், லித்தோஸ்பியரிக் ஸ்லாப்ஸ் வந்து இட் வில் பி மூவிங், ரைட்? தட் வில் பி ஓஷியானிக் கிரஸ்ட் அண்ட் கான்டினென்டல் கிரஸ்ட், இந்த மாதிரி இது மூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி நேற்று பார்த்தோம், ரைட்? இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். நேற்று பார்த்த கிளாஸோடைய கண்டினியூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தட் இஸ் வேர்ல்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மேஜர் எர்த்குவேக்ஸ் அண்ட் வல்கனோஸ், ரைட்? வேர்ல்டில் இருக்கக்கூடிய மேஜரான எர்த்குவேக்ஸ் அண்ட் வல்கனோஸ் இது வந்து எந்த பேட்டர்னில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். அண்ட் மொத்தம் 3 விஷயம் இருக்குது, ரைட்? There are 3 major areas where these earthquakes and volcanoes have been distributed. First one is that circum-Pacific belt or ring of fire, right? And இது எந்த ரீஜன் அப்படின்னு பார்க்கும்போது இது இருக்கா, இது ஃபுல்லா, ரைட்? இது வந்து பசிபிக் ஓஷனு. இந்த ஏரியா ஃபுல்லா இருக்கிறது வந்து நமக்கு வந்து ரிங் ஆஃப் ஃபயர், ரைட்? அங்கே இருக்கக்கூடிய பிளேட் வந்து மூவ் ஆகுறதுனால தான் நமக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக என்ன ஆகுது அப்படின்னா எர்த்குவேக்ஸும் சரி ஆக்டிவ் வல்கனோஸும் இந்த இடத்துல ஜாஸ்தி இருக்கு, ரைட்? லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ் circum-Pacific belt or ring of fire, right? It is surrounding the Pacific Ocean சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறோம். அண்ட் இட் இஸ்
a junction of continental and oceanic margins, right? இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா continental crustum oceanic crustum வந்து it is meeting each other, right? So it is a zone of young folded mountains. இந்த இடத்துல young folded mountains இருக்கு, and also it is a zone of active volcanoes, right? Thus this belt accounts for மொத்தம் total earthquake 65% of earthquake happens here, right, in this Pacific region, that is the Pacific Ocean சுத்தி இருக்கக்கூடிய area, right? This is all about circum-Pacific belt or ring of fire, right? And இன்னைக்கான கொஸ்டின் வந்து உங்களுக்கு ring of fire தான். எதுக்கு வந்து Pacific Ocean வந்து it is called as ring of fire னு சொல்லி கேட்டிருக்கேன். And you can write it, right? இதெல்லாம் இடத்துல அப்படின்னா பிளேட் டெக்டோனிக்ஸ் தியரியில இருந்து அந்த பிளேட் இந்த இடத்துல மூவ்மெண்ட் இருக்கிறதுனால ஓஷியானிக் அண்ட் கான்டினென்டல் மார்ஜின்ஸ் வந்து இந்த இடத்துல மீட் பண்றதுனால there is young fold mountains and also இந்த இடத்துல ஃபுல்லா வந்து ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்குன்னு மட்டும் எழுதினா போதும். ஹார்ட்லி உங்களால ஒரு 1.5 பேஜ் எழுத முடிஞ்சா போதும், ரைட்? டோன்ட் டம்ப் மோர் கண்டென்ட் into this question. இன்னைக்கு கேட்குற கொஸ்டின்ல ஜஸ்ட் ஒரு 1.5 பேஜ் மட்டும் ரைட் பண்ணுங்க. That's enough for that. And second belt, this is regarding ring of fire, right? And next one is that mid-continental belt, right? கான்டினென்டலுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு பெல்ட் இருக்கு, அதுதான் வந்து ஹிமாலயாஸ், ரைட்? ஆல்ப் மவுண்டெயினும் ஹிமாலயன் மவுண்டெயினும் ரெண்டுமே வந்து கன்வர்ஜ் ஆகிற இடம் தான் இந்த மிட் கான்டினென்டல் பெல்ட், ரைட்? அண்ட் எங்க இருக்கு அப்படின்னா இட் இஸ் த செயின்ஸ் ஆஃப் யுரேஷியா அண்ட் நார்தர்ன் ஆஃப்ரிக்கா அண்ட் எபிசென்டர்ஸ் ஆஃப் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா fault zone, right? East African fault zone. Let's see this. Okay, this is African plate and in the இடத்துல, right? Then this is regarding this Pacific fire பார்த்திருக்கோம். Next வந்து mid continental plate பார்த்தோம். Where are we? Here we are, ரைட்? இங்கே ஹிமாலயாஸும் இங்கே யூரேஷியன் பிளேட்டும், இங்கே இந்தியன் பிளேட் போய் யூரேஷியன் பிளேட்ல வந்து நார்த் வேர்ட்ஸ்ல இந்தியன் பிளேட் மூவ் ஆகுறதுனால நமக்கு இங்கே ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் ஆக்டிவான ரீஜன் எர்த்குவேக்கு, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் நார்தர்ன் ஆஃப்ரிக்கா அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ஒன் மோர் zone, that is East African fault zone, right? இந்த 3 ஏரியாஸுமே வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் மிட் கான்டினென்டல் பெல்ட், ரைட்? இந்த இடத்துல வந்து there is collision or subduction or zones of continental plates. ஒன்று ரெண்டு கான்டினென்டல் பிளேட் வந்து it will be colliding each other and இது ரீசன்னால லைக் கொலைட் ஆனா யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be subducting, right? ஸோ இப்படி சப்டக்ட் ஆகுறதுனால இந்த இடத்துல ஃபோல்டு மவுண்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? That's why we are having this fold mountain in this region, right? And we have seen that Pacific belt இருக்கு இல்லையா, ring of fireல இங்க வந்து that is about 65% of earthquake. And next this mid continental beltல வந்து it is about 21%, right? This is the second most active zone regarding this earthquake. That's all about this mid continental belt. Next one is that mid Atlantic belt, right? இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம sea floor spreadingல பார்த்தோம் இல்லையா, ரைட்? Just give me a minute. மெட் ஓஷியானிக் ரிட்ஜஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீஜியன் தான் வந்து நம்ம மிட் அட்லாண்டிக் பெல்ட்னு சொல்லி சொல்றோம். And this belt records moderate and shallow focus earthquakes which are essentially constitute to creation of transform fault and fractures because of divergent movement of plates, right? இங்க வந்து sea floor spreadingனாலே வந்து it has happened due to what? Divergent interaction, right? Divergent மூவ்மெண்ட்னால நடக்கக்கூடியது. So it will be moving away. இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்க fault create ஆகும், fractures create ஆகும். இந்த இடத்துல வந்து there will be shallow and moderate earthquakes, right? We will be studying what about this shallow focus earthquake na enna, moderate focus earthquake na படிப்போம். earth crustல எந்த இடத்துல உருவாகுதோ அதை பொறுத்து தான் வந்து shallow focus earthquake இல்ல moderate earthquake சொல்லி determine பண்ணப்படும், right? And this is shallow focus. அதுக்கப்புறம் உள்ளது வந்து intermediate and அதுக்கும் in depth இருக்கிறது வந்து deep focus earthquakes, right? This is regarding earthquake oda type we'll be discussing in upcoming slide, right? Is there any doubt till this distribution of major earthquakes and volcanoes? See if you are keeping so okay, kindly interact with me or else நான் வந்து தனியா கிளாஸ் எடுக்கிறேனா இல்லை நீங்கள் கவனிக்கிறீங்களா இல்லையா கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஆன்சர்ஸ்மே ரொம்ப ரெகுலராலாம் எழுதி அனுப்பல. 2 நாள் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் ஆன்சர்ஸ் வந்துருந்தது. இன்னைக்கு வந்து அதுவும் இன்னைக்கு 4 o'clock வரைக்கும் டைம் கொடுத்துமே வந்து ஜஸ்ட் ஐ ஹவ் ரிசீவ்ட் ஒன்லி 4 to 5 ஆன்சர்ஸ்.
ஐ ஹேவ் ஆஸ்க்ட் யூ ரைட், நேத்தே கேட்டிருந்தேன், உங்களால முடியுதா முடியலன்னு கேட்டிருந்தேன். இது கன்வீனியன்ட்டா இருக்குன்னு சொல்ல போயிட்டு நான் கொஸ்டின்ஸ் அலோகேட் பண்றேன். பட் யூ ஆர் நாட் டூயிங் இட். மே ஐ நோ த ரீசன் வை யூ கான்ட் கம்ப்ளீட் இட்? மேம் நான் எழுதிட்டேன் மேம். இப்ப இந்த நம்பருக்கு இப்பதான் மேம் நான் அனுப்புறேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால நான் கிளாஸ் முடியறதுக்குள்ள அனுப்பி வச்சிடறேன் மேம். ஓகே மேம், நேத்தும் நீங்க சொன்னீங்க, ஆனா நீங்க எனக்கு எழுதுன கொஸ்டின் எனக்கு இன்னும் அனுப்பல. நேற்று கொஸ்டின் வரல. இன்னைக்கு கொஸ்டின் எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டீங்க. அதனால கொஸ்டின் ஆப்ல இல்லாதனால வாட்ஸ்அப்ல கேட்டு தான் நான் எழுதிட்டு ஓகே இருக்கேன். ஓகே ம். மேம், ஓகே, தேங்க்யூ. ம். எனி அதர் ரீசன் லைக் இல்ல வீக்கெண்ட் எழுதி அனுப்பலாம் அந்த மாதிரி எதுவும் பிளான் இருக்கா? இல்ல எழுத மாட்டோம் கம்பல் பண்ணாதீங்க அந்த மாதிரி எதுவும் ஐடியாஸ் இருக்கா? இல்ல மேம், சரி, நான் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா அனுப்பிடுவேன் மேம். ஓகே ஓகே அந்த கொஞ்சம் டெலிவரபிள்ஸ் இருக்குங்காட்டி தான் எனக்கு மிஸ் ஓகே, ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. Yeah, thank you. Next, anyone? Say, I need to know, like, why you can't dinner. Is there any other reason, like, இதனால தான் நான் பண்ணல, இல்ல ஃபர்தர் நான் பண்ணிடுவேன் அந்த மாதிரி? Or else I should stop this. Kindly give your response in the chat. இல்ல மேம், ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் எழுதுறோம் மேம். கொஞ்சம் பழகிட்டா செட் ஆயிரும். ஓகே, எனக்கு என்னன்னாப்பா, லைக் யூ ஹேவ் பெய்ட் த ஃபீஸ் ரைட், யூ நீட் டு கிளியர் திஸ் எக்ஸாம். சிலபஸ் ஃபாஸ்ட், மெயின்ஸ் அப்பியர் ஆனால் தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனால தான் ஐ நீட் டு கன்ஃபார்ம் வித் யூ ரைட். சரி, இது டஃப் தான், இது நான் வந்து ரொம்ப ஈஸின்லாம் நான் சொல்லலை. சிலபஸ் ஜாஸ்தி தான், படிக்கணும், ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரியே இருக்கும். மற்றவங்க எல்லாம் வேறு ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கசன்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் யூ நீட் டு கோ த்ரூ திஸ். என்னைக்கா இருந்தாலும் ஆன்சர் எழுதி தான் ஆகணும். நீங்கள் தப்பாக இருந்தாலும் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பார்த்து கூட எழுதுங்கன்னு தான் சொல்கிறேன். யூ நீட் டு ரைட். அந்த மசில் மெமரின்னு சொல்லுவாங்க, அட்லீஸ்ட் உங்களுக்கு எழுத பழகவாது தெரியணும், ஒரு இவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறது. ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ் ரைட். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜாக போட்டுருங்க, லைக் நான் வந்து ஒரு இந்த வீக்கெண்டாக்குள்ளே நான் எழுதி அனுப்பிடுவேன்னா ஐ ஒன்ட் பி டிஸ்டர்பிங். திஸ் இஸ் குவைட் எப்படி சொல்கிறதுனா, சி நானும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்னோட ஷெடியூல் இருக்குது. ஐ எம் ஸ்பெண்டிங் ஹாஃப் ஆஃப் தி டைம் இன் திஸ் கிளாஸஸ் ரைட். I'm getting payment for this, but apart from this, like the evaluation, question makingலாம் வந்து நானாக தான் மேனேஜ்மெண்ட்டை கேட்டு உங்களுக்கு கொடுக்குறது ரைட். சும்மா படிச்சுட்டு போய் எம்சிக்யூ மட்டும் சால்வ் பண்ண போதாது. ஸோ கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ் ஆஃப் த ரைட்டிங் ஆன்சர்ஸ் ரைட். எவ்ரிடே ஒரு கொஸ்டின் நான் பார்த்து கூட எழுத சொல்கிறேன். சில டைமுக்கு மட்டும் ஒரு 1 month கூட பார்த்து எழுதுங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் எழுதணும். That's it regarding this answer writing, and we shall continue with the earthquake, right? Yes, ma'am. See, if you are quite interactive, நான் தான் எனக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லணும், லைக் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இட் வில் பி லைக் ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் தான் ரெண்டு பேருக்கும். how much you are interacting or how much நீங்கள் சொல்கிற எவ்வளோ தூரம் வேலையை முடிக்கிறீங்களோ அதை பொறுத்து இட் வில் பி ரைட். ஸோ நீங்கள் ஒர்க்கிங் நீங்கள் ஸ்டூடெண்ட், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், பட் ஜஸ்ட் பி அக்கௌண்டபிள் ஃபார் யூர் ப்ரிப்பரேஷன். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷனுக்கு அக்கௌண்டபிளாக இருங்க. அட் தி எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக இருக்கலாம், ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம், பட் யூர் ஆஸ்பிரண்ட். ஸோ ஆஸ்பிரண்ட்கான க்ரைட்டீரியாஸ் என்னெல்லாம் இருக்கும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஹிந்து படிச்சு தான் ஆகணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சு தான் ஆகணும், ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிச்சு தான் ஆகணும், ஆன்சர் எழுதி தான் ஆகணும். ஸோ இதில் காம்ப்ரமைஸ் கிடையாது. சி நீங்கள் ப்ரிப்பரேஷன் இது இவ்வளோ டெப்த் சிலபஸ் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே வந்திருப்போம். ஸோ ப்ளீஸ் பி அக்கௌண்டபிள் டு யுவர் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஷோ யுவர் ப்ராக்ரஸ் ரைட். Yeah, ma'am. Okay. Yeah. I'm expecting some active participation from next class or from this class onwards. Let's see. Right. Let's continue with this earthquake. Already நம்ம earthquake பத்தி seismic wavesல வந்து பார்த்தாச்சு, right? Yes. Seismic wavesல பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் seismic wavesல? S wave, B waves, L waves. Okay. First of all, body waves and surface Physical waves. surface waves. Body waves பொறுத்த வரைக்கும் it will be 2 types, primary waves and S waves. And surface wavesல 2 டைப் இருக்கு. That's no அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால முந்தைய எழுதல, பட் ஒரு சிலர் ஆன்சர்ல மென்ஷன் பண்ணிட்டேன். இட்ஸ் வெல் அண்ட் குட் ரைட். Let's now continue with this. எர்த்குவேக்ங்கிறது என்ன அப்படின்னா, எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய சடன் ஷேக்கிங் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ் ரைட்.
அண்ட் இது எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எர்த்தோடைய கிரஸ்ட் வந்து சடனா மூவ் ஆகுறதுனால நடக்கக்கூடிய விஷயம், ரைட்? எர்த்தோட கிரஸ்ட் இந்த மாதிரி பிளேட்ஸா இருக்க ஆரம்பிக்கும். இது வந்து சடனா மூவ் ஆகும் போது, இல்ல எர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய ராக்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ப்ரெஷர் சேஞ்ச் ஆகுறதுனாலயோ, இல்ல டியூ டு some actions within the earth crust, அதுக்கு interior of the earthல நடக்கக்கூடிய சில சேஞ்சஸ்னால நடக்கக்கூடியதான் வந்து the earthquake, right? And they result from a sudden release of energy in the earth crust and creates seismic waves or earthquake waves, right? The measure இந்த seismic waves measure பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன? seismography. Yeah, seismograph. No. And about 50,000 earthquakes large enough to be noticed without the aid of instruments, right? And என்டைரா ஒரு வருஷம் ஃபுல்லா எடுத்தோம் அப்படின்னா, இல்ல ஒரு நாள் ஃபுல்லா எடுத்தோம் கூட, there will be some earthquakes. மைல்டு ரேஞ்சில இருந்து லைக் சிவியர் earthquakes தான் நடக்கிறதுக்கு இட் will be some ஒரு வருஷத்துல மேபி 1 or 2. நேத்து கூட டர்க்கில earthquake இருந்திருக்கு. ரிக்டர் அளவு வந்து இட் இஸ் about 9. ஏதாவது நியூஸ் பேப்பர் பாத்தீங்களா? 5.9 நினைக்கிறேன். ஓகே, சாரி, ஐ மே பி ராங். பட் இது வந்து இமீடியட்டான டெத்து எதுவுமே வந்து ரிப்போர்ட் பண்ணல. இமீடியட்டா இருக்கக்கூடிய பிசிக்கல் டேமேஜோ இல்லை ஏதாவது உயிர் சேதமோ வந்து ரிப்போர்ட் பண்ணப்படலன்னு சொல்லிட்டு ஐ ஹவ் சீன் சம் பாசிங் ரெஃபரன்ஸ். ஸோ எவ்ரிடே வில் பி கிராசிங் திஸ் எர்த்குவேக், ரைட்? சிலது வந்து ரொம்ப ஹை இன்டென்சிட்டியில் இருக்கும், சிலது ரொம்ப லோ இன்டென்சிட்டியில் இருக்கும், ரைட்? And in the 50,000 earthquakes, approximately 100 are of sufficient size to produce substantial damage if their centers are near the areas of habitation, which means மக்கள் வாழ்விடத்துக்கு பக்கத்துல வரக்கூடிய ஏதாவது ஒரு எர்த்குவேக் வந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து இட் வில் பி அஃபெக்டிங், இட் வில் பி காஸ்டிங் தி டேமேஜ், ரைட்? இதே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு எர்த்குவேக் வருது அப்படின்னா இட் இஸ் ஹைலி அன்நோட்டிசபிளா தான் போக ஆரம்பிக்கும். பிகாஸ் ஹியூமன் ஹேபிடேஷன் எங்கெல்லாம் இருக்கும் அங்கதான் வந்து we can record this or we can feel this earthquake, right? And these are the terms associated with earthquakes. They are, first one is that focus, right? Focus ன்றது என்ன அப்படின்னா இது வந்து earth crust ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து surface, right? This is earth surface. Whiteboard தெரியுதா? Or I should write in the slide? Whiteboard தெரியுதுமா. Okay. Earth surface. எர்த்தோட கிரஸ்ட்ல, ஐ மீன் இன்டீரியர் ஆஃப் எர்த்ல வந்து இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேவ்ஸ் வர ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த பாயிண்ட்ல வந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகல, அந்த பாயிண்ட் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ்னு சொல்றோம், ரைட்? ஃபோக்கஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹைப்போசென்டர். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம், ரைட்? இது ஃபோக்கஸ்ங்கிறது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இன்டீரியர் ஆஃப் தி எர்த்ல இருக்கக்கூடியது, ரைட்? நெக்ஸ்ட் the place of origin of an earthquake inside the earth. அந்த ஏரியா தான் அந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஃபோக்கஸ்னு சொல்றோம், ரைட்? எர்த்தோட இன்டீரியர்ல இருக்கிறது தான் ஃபோக்கஸ். அண்ட் செகண்ட் ஒன் வில் பி எபிசென்டர். இந்த ஃபோக்கஸ்ல இருந்து, வேர் இஸ் ஃபோக்கஸ்? எஸ், ஃபோக்கஸ்ல இருந்து நம்ம ஒரு டைரக்ட் லைன் டிரா பண்றோம் அப்படின்னா எபிசென்டர், ஐ மீன் எர்த்தோடைய சர்ஃபேஸ்க்கு இந்த இடம் தான் வந்து வில் பி காலிங் அஸ் எபிசென்டர், ரைட்? த பாயிண்ட் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் which is vertically above the focus, right? இப்போ நம்ம வந்து சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு லைன் டிரா பண்றோம், அது வந்து ஃபோக்கஸ்ல இருந்து வெர்டிகலா இருக்கு அப்படின்னா, ஃபோக்கஸ்ல இருந்து ஸ்ட்ரைட் லைனா ஒரு டிரா பண்றோம் அப்படின்னா அதுதான் வந்து எபிசென்டர்னு சொல்றோம். அண்ட் ஃபோக்கஸ் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தி ஹைப்போசென்டர், ரைட்? இந்த எபிசென்டர்லாம் என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் டேமேஜ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். பிகாஸ் இங்க இருந்து வரக்கூடிய வேவ்ஸ் வந்து இட் வில் பி ஃபர்ஸ்ட் இங்க தான் என்ன ஆகும்னா ஹிட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கோ, சே இட் இஸ் ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா இட் இஸ் த one which is getting damaged, right? ரொம்ப மேக்ஸிமம் டேமேஜ் ஆகுறது வந்து அந்த ஏரியா மட்டும்தான். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் wave velocity, and it is nothing but அந்த வேவ் டிராவல் பண்ணக்கூடிய ஸ்பீட், ரைட்? இட் இஸ் 5 to 8 kilometer per second. ஒரு செகண்டுக்கு it will be traveling around 5 to 8 kilometer through the outer part of the crust, right? இது டெப்த்ல டிராவல் பண்ணும்போது இது ரொம்ப ஃபாஸ்டா டிராவல் பண்ணும். பட் கிரஸ்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் இட் இஸ் அரௌண்ட் 5 to 8 kilometer per second, right? This is regarding wave velocity, right? இது வந்து outer part of the crust ஓட upper part, that is earth surface க்கு வந்ததுக்கு அப்புறம் travel பண்ணக்கூடிய velocity, that is 5 to 8 kilometer per second. Next is isoseismic line, right? இப்போ a line connecting all points on the surface of the earth where the intensity is the same, right? இப்போ வந்து நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா எபிசென்டர்ல வந்து it will be like ரொம்ப மேக்ஸிமம் டேமேஜ் ஆகும் பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஒரே மாதிரியான இன்டென்சிட்டி இருக்கோ, இந்த செஸ்மிக் வேவ்ஸ் அட்டாக் பண்ண இன்டென்சிட்டி வந்து எந்த இடத்துல ஒரே மாதிரி இருக்கோ அதையெல்லாம் நம்ம லைன் ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த லைன் பேர் வந்து ஐசோசெஸ்மிக் லைன், ரைட்?
Is it clear? All 4 terms. Focus, hypocenter, எபிசென்டர்ங்கிறது வந்து எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கிறது, ஃபோக்கஸ்ங்கிறது வந்து இன்டீரியர் ஆஃப் எர்த். வேவ் வெலாசிட்டிங்கிறது வந்து அந்த வேவ்ஸ் எர்த்தோட சர்ஃபேஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் அதை ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பீடு. அண்ட் ஐசோசெஸ்மிக் லைனுங்கிறது வந்து இப்போ நம்ம ஒரு 4-5 பாயிண்ட் எடுக்கிறோம், அந்த 4-5 பாயிண்ட்லையும் இந்த செஸ்மிக் வேவ்ஸோட இன்டென்சிட்டி ஒன்று போல இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஐசோசெஸ்மிக் லைன். ரைட்? Is there any doubt in these terms? No, ma'am. Okay. This is seismic waves radiate from the focus of an earthquake. இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து எர்த்தோட இன்டீரியர், இது எர்த்தோட சர்ஃபேஸ், இதுதான் ஃபோக்கஸ். ரைட்? எர்த்தோட இன்டீரியர்ல இந்த இடத்துல எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் செஸ்மிக் வேவ்ஸ்ங்கிற ஃபார்மேட்ல. இதுல இருந்து நம்ம டைரக்டா ஒரு லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் எபிசென்டர். அண்ட் இந்த மாதிரி தான் வேவ்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி மூவிங். ரைட்? எல்லா டைரக்ஷன்லுமே வேவ்ஸ் வந்து மூவ் ஆகும். அண்ட் ஃபால்ட்னா என்னன்னு கேட்டிருந்தீங்கல்ல, இதுதான் ஃபால்ட். ஃபால்ட் இஸ் கிராக் இது. அண்ட் திஸ் இஸ் த ஃபால்ட். அங்கே இருக்கக்கூடிய சின்ன கிராக். ரைட்? அந்த இடத்துல இருந்து எனர்ஜி ரிலீஸ் ஆகுறதா வந்து இட் இஸ் கால்ட் அஸ் செஸ்மிக் வேவ்ஸ் ஆர் எர்த்குவேக். இந்த மாதிரி தான் செஸ்மிக் வேவ்ஸ் வந்து இங்க இருந்து ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? இஸ் திஸ் கிளியர்? Yes, ma'am. எஸ். நெக்ஸ்ட் இஸ் தட் காசஸ் ஆஃப் எர்த்குவேக். எர்த்குவேக் வரதுக்கான காரணங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் compressional or tensional stresses built up at the margins of huge moving lithospheric plates. இப்படி பிளேட்ஸ் மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய டென்ஷனல்னா வந்து லைக் இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது அங்க ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் இல்லையா, அதுதான் வந்து கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ், இல்லை அப்படின்னா டென்ஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ரைட்? இது வந்து இந்த பிளேட்டோட மார்ஜின்ஸ்ல வந்து பைலப் ஆயிருக்கு இல்லை பில்டப் ஆயிருக்கு அப்படின்னா இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எர்த்குவேக் வந்து வர ஆரம்பிக்கும். ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அட் தி lithospheric plates or stresses at the margins of lithospheric plates. Right? And second one is that the sudden release of stress along the fault or fracture in the earth crust. இப்போ பார்த்தோம்ல ஃபால்ட் லைன் இருந்தது, அங்க என்ன ஆகும் அப்படின்னா சடனா அங்கிருந்து இட் வில் பி எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? அந்த ஃபால்ட் லைன்லயோ இல்ல அந்த ஃப்ராக்சர்லயோ எர்த்தோட கிரஸ்ட்ல. ரைட்? திஸ் இஸ் another thing. ரைட்? அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் அந்த ராக் ஃபார்ம் ஆயிருக்குல்ல லைக் எர்த்து கீழே, அது சடனா ஸ்லிப் ஆகுறதுனால அந்த ஃபால்ட் லைன்ல என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி this earthquake will be occurring. Right? Seismic waves வந்து ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் எதனால இது வந்து ஸ்லிப் ஆகும் அப்படின்னா இப்போ நம்மளே வந்து ஏதாவது ஒரு பொருள் மேல ரொம்ப நேரம் சாஞ்சிட்டு இருந்தா வில் பி கெட்டிங் ஸ்லிப் அவே. ரைட்? ஸோ அந்த மாதிரி because of constant change in the volume and density of rocks due to intense temperature and pressure in the earth's interior. We know that earthோட interior குள்ள போக போக there will be increasing in temperature and the pressure. Right? So இந்த மாதிரி கான்ஸ்டன்டா எர்த்துக்குள்ள வந்து அதோட ராக்ஸோட டென்சிட்டி அண்ட் வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த ராக் ஃபார்மேஷன்ஸ்ல வந்து இந்த சடன் ஸ்லிப்பிங் ஏற்படுது அலாங் திஸ் ஃபால்ட் லைன் அண்ட் ஃப்ராக்சர்ஸ். ரைட்? இன்னும் தெளிவா சொல்லணும்னா நேற்று கன்வெக்ஷனல் கரண்ட் பார்த்தோம் இல்லையா, கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி. அண்ட் இது வந்து எர்த்தோட கிரஸ்ட், இது வந்து மோல்டன் மேக்மா இருக்கு, நீங்க இதை வச்சுக்கலாம். இது ரொம்ப ஹீட்டட் சர்ஃபேஸ்னா லிக்விட் என்ன ஆகும், ரைஸ் அப் ஆகும். And it will be again cool down. Right? So it will be bent. திருப்பி bent ஆகி திருப்பி இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து it will be fall down. Right? And again இந்த molten magma வந்து இந்த மாதிரி கண்டினியூஸா அது சுத்திட்டே இருக்கிறதுனால இப்போ இந்த molten magmaங்கிறது என்ன அப்படின்னா molten rock materials தான். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸா அங்கே டெம்பரேச்சரும் சரி ப்ரெஷரும் சரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க ஒரு ஃபால்ட் லைன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட்? இப்படி இந்த இடத்துல ராக் ஃபார்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஃபால்ட் லைன்ஸ்ல இருந்து செஸ்மிக் வேவ்ஸ் ரேடியேட் ஆகுது. ரைட்? இஸ் இட் கிளியர் திஸ் பாயிண்ட்? ராக் ஃபார்மேஷன்ஸ்ல ஏற்படுற ஸ்லிப்பிங்னால வரக்கூடிய எர்த்குவேக். should I repeat again? ஓகே. ரிப்பீட் பண்ணுவா இல்ல? எஸ் மேம், இன்னொரு டைம். யா. இது வந்து எர்த்தோடைய சர்ஃபேஸ். ரைட்? இப்போ நேற்று கன்வெக்ஷனல் கரண்ட் தியரி வந்து படித்தோம். கன்வெக்ஷனல் கரண்ட்ல என்ன படித்தோம் அப்படின்னா இது வந்து கிரஸ்ட், இது வந்து மோல்டன் மேக்மா இங்க இருக்கும். ரைட்டு? மோல்டன் மேக்மாங்கிறது என்ன அப்படின்னா லைக் ராக் இருக்கு இல்லையா, ராக் வந்து மோல்டன் ஃபார்மேஷன்ல இங்கிறது இருக்கும். இங்க டெம்பரேச்சர் அப்போ வந்து ஜாஸ்தியா இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம் எர்த்தோட இன்டீரியர் உள்ள போக போக டெம்பரேச்சர் கூடிட்டே இருக்கும், ப்ரெஷரும் கூடிட்டே இருக்கும். ரைட்டு? இப்போ இந்த
ஹீட்னால இங்க இருக்கக்கூடிய மோல்டன் ஸ்டேட்ல இருக்கிறது லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ரைஸ் அப் ஆகும். இது இவ்வளவு தூரம் மேல வந்ததுக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் ரைஸ் அப் ஆனதுனால இங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியான டெம்பரேச்சர், ரைட்? இட் இஸ் அகெயின் கூலிங் டவுன். ஸோ இட் வில் பி பென்ட். திருப்பி அது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு செல் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். திருப்பி அது இட் வில் பி கோயிங் டவுன். அண்ட் அகெயின் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகிறதுனால இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா லைக் அகெயின் இட் வில் பி மோல்டன். திருப்பி அதோட ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். இது மாதிரி ஒரு செல் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம என்னன்னு படிச்சோம் அப்படின்னா கன்வெக்ஷனல் செல்லுன்னு சொல்லுவோம், ரைட்? கன்வெக்ஷனல் கரண்ட் தியரியில படிச்சது. ஸோ இப்போ இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த மோல்டன் மெட்டீரியல் என்ன அப்படின்னா ராக் தான். எல்லாமே மோல்டன் ராக், லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ராக் மெட்டீரியல் தான். ஸோ இந்த ராக் இந்த மாதிரி அதோட ஃபார்மேஷன்ஸ்ல சடனா சேஞ்சஸ் இருந்துட்டே இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், ப்ரெஷர் இது ரெண்டுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த அந்த ராக் என்ன ஆகுது அப்படின்னா சடன்லி ஸ்லிப்பிங் அவே, ரைட்? ஸோ இந்த ராக் ஃபார்மேஷன்ஸ்ல இந்த சடன் ஸ்லிப்பிங்னால அங்க இருக்கக்கூடிய ஃபால்ட் லைன்ல என்ன ஆகுது அப்படின்னா செஸ்மிக் வேவ்ஸ் வந்து ரேடியேட் ஆக ஆரம்பிக்குது, ரைட்? ஸோ இதனால எர்த்குவேக் வருது, ரைட்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பிளேட்ஸோடைய மார்ஜின்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேட்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால, டென்ஷனல் ஸ்ட்ரெஸ் ஆர் கம்ப்ரெஷனல் ஸ்ட்ரெஸ், ரைட்? அதனால ஏற்படக்கூடிய எர்த்குவேக். அண்ட் அந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து சடனா எனர்ஜி ரிலீஸ் ஆகும்போது நமக்கு எர்த்குவேக் வருது. செகண்ட் ஒன் இஸ் தட் இது வந்து எர்த்துக்குள்ள, ரைட்? ஃபர்ஸ்ட் பார்த்தது பிளேட்ஸ்ல. இப்போ தேர்ட் பாயிண்ட் இஸ் தட் இட் இஸ் ரிகார்டிங் இன்டீரியர் ஆஃப் தி எர்த், ரைட்? அந்த ராக் ஃபார்மேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்லிப்பேஜ்னால வரக்கூடிய எர்த்குவேக். இஸ் இட் கிளியர் நவ்? எஸ் மேம். Yeah. Next is that volcanic activity. It can also cause an earthquake, right? Volcanic activity நாலே நமக்கு earthquake ஏற்படலாம். அண்ட் இதனால வரக்கூடிய எர்த்குவேக் வந்து இட் வில் பி லெஸ் சிவியர். பொதுவாகவே அது ரொம்ப கம்மி இம்பாக்ட் தான் கொடுக்கும். அண்ட் மோர் லிமிட்டட் இன் எக்ஸ்டென்ட் தென் தோஸ் காஸ்ட் பை தி ஃப்ராக்சரிங் ஆஃப் தி எர்த் கிரஸ்ட். கிரஸ்ட்ல ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்லேருந்து வரக்கூடிய எர்த்குவேக்கை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இம்பாக்ட் பண்ணும், ரைட்? This is regarding volcanic activity. And next thing is that earthquakes occur most often along the geological faults, narrow zones where rock masses move in relation to one another, right? இங்கெல்லாம் வந்து இந்த ராக் மாசஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஃபால்ட் லைன்ல ரொம்ப நேரோ ஜோன்ஸ்ல மூவ் ஆகக்கூடிய ராக் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நமக்கு வந்து எர்த்குவேக் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடந்துட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சே இந்த கான்டினென்டல் பிளேட்டும் கான்டினென்டல் கிரஸ்ட் அண்ட் கான்டினென்டல் கிரஸ்ட் இது ரெண்டுமே வந்து கன்வர்ஜ் ஆகிற இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஜாஸ்தி எர்த்குவேக்ஸ் வந்து இருக்கும். அதோட எக்ஸாம்பிள் தான் வந்து மிட் கான்டினென்டல் பெல்ட், Alpine and Himalayas. Okay. Next is that the major fault lines of the world are located at the fringes of the huge tectonic plates that make up the earth crust, right? And இப்போ வந்து டெக்டானிக் பிளேட்ஸோட ஃப்ரிஞ்சஸ்னு இருக்கும், ரைட்? ஃப்ரிஞ்சஸ்னா லைக் இப்போ கான்டினென்டல் பிளேட் இருக்கு அப்படின்னா இது வந்து இதோட முடிஞ்சிடாது. சிலது வந்து இட் வில் பி கண்டினியூ லைக் திஸ். இந்த இடத்துல ஓஷியானிக் பிளேட் கூட ஆட் ஆயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபால்ட் லைன், இந்த ஃப்ரிஞ்சஸ்ல இருக்கக்கூடிய ஃபால்ட் லைன் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா there will be earthquakes, right? Next is that plate tectonics, the slipping of land along the fault line along convergent, divergent and transform boundaries cause the earthquakes, right? We have seen that from yesterday's class. மூணு பிளேட் மூவ்மெண்ட்லயுமே வந்து நமக்கு எர்த்குவேக் இருக்கும், ரைட்? கன்வர்ஜன் பவுண்டரிலையும் எர்த்குவேக் வரும், டைவர்ஜன் பவுண்டரிலையும் எர்த்குவேக் இருக்கும், அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரிஸ்லயும் வந்து எர்த்குவேக்ஸ் வந்து வந்திருக்கும், ரைட்? பட் ஆனால் டிரான்ஸ்ஃபார்ம்ல எது மட்டும் இருக்காது, எது ரெண்டும் இருக்காது? வால்கனோஸும் இருக்காது. மவுண்டைன்ஸ் இருக்குமா? மோஸ்ட்லி இருக்காது. And this is regarding plate tectonics. நம்ம பார்த்தா நேத்து boundaries வச்சு. And one such example is that this San Andreas fault. And இது எங்க இருக்கு அப்படின்னா பசிபிக் பிளேட்டும் நார்த் அமெரிக்கன் பிளேட்டும் it will be moving horizontally, right? We will be studying about the San Andreas fault in our later classes. And இது ரெண்டுமே என்ன ஆகும் அப்படின்னா ஹரிசாண்டலா மூவ் ஆகுறதுனால இந்த இடத்துல ஒரு ஃபால்ட் லைன் கிரியேட் ஆயிருக்கும். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எர்த்குவேக் வந்து வரும், ரைட்? This is regarding plate tectonics. And next is that இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஹியூமன், இது முன்னாடி பார்த்தது வரைக்கும் வந்து நேச்சுரல் மேட் ஆர் இயற்கையாக ஏற்படக்கூடிய எர்த்குவேக். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இட் இஸ் ஹியூமன் இன்டியூஸ்ட் எர்த்குவேக், ரைட்? அண்ட் சம்திங்ஸ் ஆர் ரிசர்வே ரீஜியன் இருக்குல்ல, லைக் டேம்லாம் இருக்குங்க.
அந்த ரீஜியன்ல இங்க வாட்டர் நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுனால டியூ டு சம் டென்ஷன் ஆர் ப்ரெஷர் இன் த லேண்ட் இந்த இடத்துல கிராக் வரும், ரைட்? இதனால நமக்கு வந்து எர்த்குவேக் ஏற்படலாம். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் மைனிங் சைட்ஸ், ரைட்? மைனிங் சைட்ஸ் தெரியும்ல, அயன் ஓர், கோல்டு மைன்ஸ், இந்த மாதிரி சில there is some mining activity called rat hole mining. சுரங்கம் அமைச்சு அதுக்குள்ள இருந்து ஓர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க, ரைட்? in Chotanagpur plateau region அந்த சைட் ஃபுல்லுமே வந்து will be having many mines there. ஸோ மைனிங் சைட்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப டெப்த்து போக என்ன ஆகும் அப்படின்னா ட்ரெமர்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும், ரைட்? மேஜர் எர்த்குவேக் இல்லைனாலும் ட்ரெமர்ஸ் மாதிரி லைக் மைனர் ஷேக்கிங் ஆஃப் எர்த் வந்து இருக்கும், ரைட்? தீஸ் ஆர் சம் ஆஃப் தி ஹியூமன் இன்டியூஸ்ட் எர்த்குவேக். அண்ட் சம் ரீசன்ஸ் ஆர், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டீப் மைனிங். மைனிங்கிறது வந்து அப் டு சர்டின் லெவல் வரைக்கும் இட்ஸ் ஓகே, அதையும் தாண்டி நம்ம மைன் பண்ணும்போது இட் வில் பி காசிங் எர்த்குவேக். அண்ட் அண்டர் கிரவுண்ட் நியூக்ளியர் டெஸ்ட், ரைட்? இப்போ நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் ஆர் நியூக்ளியர் பவர் நம்ம ஜாஸ்தி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெர் ஆர் சம் டெஸ்டர் ரன்னிங், அது எல்லாமே வந்து அண்டர் கிரவுண்ட்ல பண்றதுனால இதனால நமக்கு வந்து எர்த்குவேக் வந்து வர ஆரம்பிக்குது. அண்ட் திஸ் இஸ் ரிசர்வயர் இன்டியூஸ்டு செஸ்மிசிட்டி, இது வந்து ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர்னால வர்றது, ரைட்? எலக்ட்ரிசிட்டி பவர் டேம்ல வந்து அந்த வாட்டர் ரிசர்வியர்ல ஜாஸ்தி ப்ரெஷர் இருக்கிறதுனால ஃபால்ட் லைன் கிரியேட் ஆகி அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எர்த்குவேக் வரும். And next one is that extraction of fossil fuels, right? இப்போ we know that fossil fuels வந்து fossils வந்து million of yearsக்கு முன்னாடி இருக்கக்கூடிய vegetation and animals இது எல்லாமே வந்து sediments-ஆ கீழே இருக்கும், sedimentary rocks-ல. அங்கிருந்து தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த fuels வந்து extract பண்றோம், right? Fossil fuels. Say some example for fossil fuels. தப்பா இருந்தா பரவாயில்ல. Coal, petroleum. Any other? Petroleum extract பண்ணும்போது will be getting gas, like that is natural gas. And இது எல்லாமே வந்து fossil fuelsல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது ரொம்ப டீப் ஏரியால தான் போய் மைன் பண்ணுவாங்க, லைக் இது ஆயில் மைனிங் எல்லாமே. ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு it may cause earthquake, right? Or it may induce earthquake. And next one is that groundwater extraction, right? இப்போ வீட்டில் வந்து வில் பி ஹேவிங் சம் போர்வெல்ஸ் அண்ட் ஆல். ஸோ இண்டஸ்ட்ரியல் பர்பஸஸ்க்காண்டி போடக்கூடிய போர்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி வரைக்கும் கீழே ரொம்ப டெப்த்தாக போனோம்னா இட் வில் பி காசிங் எர்த்குவேக்ஸ். தட் இஸ் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷனில் வரக்கூடிய எர்த்குவேக். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்ஜெக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் ஃப்ளூயிட் இன்ஜெக்ஷன். லைக் இப்போ ஆயில் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, டீப் ஓஷன் ஆயில் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி மைனிங் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will be injecting some fluids into the earthோட crust வழியா they will be sending it down. So இதனால என்ன ஆகும் அப்படின்னா there will be some earthquakes, right? This is regarding human induced earthquakes. ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து earthquake ஜென்ரலா எப்படி வரும்னு, செகண்ட் பார்த்தது வந்து ஹியூமன்னால ஏற்படக்கூடிய earthquakes. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் volcanic earthquakes, right? வல்கனோஸ் வரதுனால, வல்கனிக் ஆக்டிவிட்டி ஏற்படுறதுனால இருக்கக்கூடிய earthquake தான் வந்து volcanic earthquakes. அண்ட் இட் இஸ் வல்கனோக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராக் வந்து ஸ்லிப் ஆகுறதுனால அங்கிருந்து நமக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா இட் வில் பி காசிங் எர்த்குவேக் இன் தட் ஏரியா, ரைட்? இட் இஸ் நத்திங் பட் இங்க வல்கனோ இருக்கு அப்படின்னா இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ராக்ல இருக்கக்கூடிய மூமெண்ட்ல அந்த மாசஸ் ஏதாவது மூவ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இட் வில் பி காசிங் earthquake in this region, right? This is called as volcanic earthquakes. And the stored energy, however, may in part of maybe of hydrodynamic origin due to heat provided by magma moving in reservoirs beneath the volcano or the release of gas under pressure. It's nothing but volcanoes இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியால ஏற்படக்கூடிய சடன் சேஞ்சஸ்னால அங்க இருக்கக்கூடிய magmas என்ன ஆகும் அப்படின்னா it will be moving away or it will be coming towards this, right? இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா due to this pressure there will be some release of energy. அதனால தான் நமக்கு வந்து வல்கனோஸ் பக்கத்துல வந்து நமக்கு earthquake வர ஆரம்பிக்கும், ரைட்? அண்ட் இதனால தான் வந்து வல்கனோஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஏரியால வந்து ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கிற இடத்துல there will be major earthquake zones, right? Particularly in the circum-Pacific belt and along the oceanic ridges, right? This is why அந்த ஆக்டிவ் வல்கனோ ஜோன் பக்கத்துல வந்து நிறைய earthquake வரதுக்கான ரீசன் இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் volcanic winds however are generally several hundred
kilometers from the epicenters of most major shallow earthquakes, and many earthquake sources occur over near the active volcanoes, right? This is we'll be seeing in the next. இது வந்து ஓஷானிக் கிரஸ்ட், இது வந்து கான்டினென்டல் கிரஸ்ட். இப்போ ஓஷானிக் கிரஸ்டும் கான்டினென்டல் கிரஸ்டும் மோதும் யார் சப்டக்ஷன், யார் கீழே போவாங்க? ஓஷியானிக். இப்போ இந்த மாதிரி சப்டியூ ஆகும்போது ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற ரீஜன் இருக்கு இல்லையா, இது வந்து ஷாலோ ஃபோக்கஸ் ஏரியா, ரைட்? ஷாலோ ஃபோக்கஸ் எர்த்குவேக். இந்த ரீஜன்ல வரக்கூடிய எர்த்குவேக் தான் நம்ம என்ன சொல்றோம், ஏன்னா இது வந்து இட் இஸ் க்ளோசர் டு எர்த் கிரஸ்ட், ரைட்? அது எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ஷாலோ ஃபோக்கஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இன்டர்மீடியேட் ஃபோக்கஸ், ரைட்? தட் இஸ் ரொம்ப டெப்த்துக்கும் போகாம நெக்ஸ்ட் டு ஷாலோ ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது வந்து இன்டர்மீடியேட் ஃபோக்கஸ் எர்த்குவேக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் டீப் ஃபோக்கஸ் எர்த்குவேக்ஸ், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ஓஷனிக் கிரஸ்டும் கான்டினென்டல் கிரஸ்டும் அது கன்வர்ஜ் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரி எர்த்குவேக் நடக்குது இல்லை. இதுல இருக்கக்கூடிய 3 டைப்ஸ், ரைட்? எந்த இடத்துல ஃபோக்கஸ் இருக்கோ அதை வச்சு பார்க்கறது. அண்ட் now volcanic vents are generally several hundred kilometers from the epicenters of most major shallow earthquakes, right? இப்போ shallow earthquakes வந்து வருது இல்லையா, இதோட எபிசென்டர் எங்க இருக்கும் அப்படின்னா வல்கனிக் வெண்ட் இருக்குல்ல, லைக் அது வெளியே லாவா வெளியே வரக்கூடிய ஏரியா, ரைட்? வல்கனோஸ் இங்க இருந்து லாவா இப்படி எரப்ட் ஆகி வெளியே வரும், இதுதான் வல்கனிக் வெண்ட். இதுல இருந்து ஒரு செவரல் 100 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து தான் இந்த மேஜர் ஷாலோ எர்த்குவேக் கூட எபிசென்டர்ஸ் வந்து இருக்கும். விச் மீன்ஸ் இதுக்கு கீழே தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோக்கஸ் இருந்திருக்கு, ரைட்? தட் இஸ் ஷாலோ ஃபோக்கஸ், ரைட்? அண்ட் மெனி எர்த்குவேக் சோர்சஸ் அக்வர் நோவேர் நியர் ஆக்டிவ் வல்கனோஸ், ரைட்? ஆக்டிவ் வல்கனோஸ் இருக்கு அப்படின்னா அது பக்கத்துல நமக்கு நிறைய எர்த்குவேக்ஸ் வந்து அதோட சோர்சஸ் அந்த இடத்துல இருக்காது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், ரைட்? திஸ் இஸ் வாட் தே ஆர் சேயிங். இஸ் இட் கிளியர்? ஐ ஷுட் ரிப்பீட் இட் அகைன். யாருக்காவது ஒருத்தருக்கு புரியலாம்னு கேளுங்க. மேம் அகைன் சொல்லுங்க மேம். யா, வல்கனோஸ் இருக்குல்ல, இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த சர்க்கம் பசிபிக் பெல்ட் இந்த மாதிரி ரீஜன்ஸ்ல எங்கெல்லாம் வல்கனோஸ் இருக்கோ அந்த ஏரியா பக்கத்துல வந்து நமக்கு நிறைய எர்த்குவேக் ஜோன் இருக்குன்றது நமக்கு தெரியுது, ரைட்? ஃப்ரம் திஸ் சர்க்கம் பசிபிக் பெல்ட் அண்ட் இந்த ஓஷியானிக் ரிஜஸ் இருக்கக்கூடிய ரீஜியன்ஸ்ல. இப்போ வல்கனிக் வெண்ட் இருக்குல்ல, வல்கனிக் வெண்ட்னா வந்து அதன் வழியா லாவா வெளியே வரக்கூடிய ரீஜியன், ரைட்? ஸோ இதுல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷாலோ எர்த்குவேக்கோட எபிசென்டர் இருக்கும். விச் மீன்ஸ் எபிசென்டர்ங்கிறது என்ன, ஃபோக்கஸ்ல இருந்து டிரா பண்ணக்கூடிய ஒரு வெர்டிகல் லைன் டுவர்ட்ஸ் தி சர்ஃபேஸ், ரைட்? அதுதான் நம்ம ஃபோக்கஸ்னு படிச்சிருக்கோம். இது வரைக்கும் புரியுதா? எஸ் மேம். யா, இப்போ வந்து இதுதான் எபிசென்டர் அப்படின்னா இங்க இருக்கும் ஃபோக்கஸ், ரைட்? ஷாலோ ஃபோக்கஸ் தான், விச் மீன்ஸ் லைக் எர்த் கிரஸ்டுக்கு கீழே இருக்கும், ரைட்? அண்ட் ஜென்ரலா ஒரு வல்கனிக் வெண்ட் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் நமக்கு இந்த மாதிரி ஷாலோ எர்த்குவேக் கூட எபிசென்டர் இருக்கும், ரைட்? அதே மாதிரி நிறைய எர்த்குவேக் சோர்சஸ் இருக்கும் இல்லையா, எர்த்குவேக் சோர்சஸ்னா எந்த இடத்துல நமக்கு ஃபோக்கஸ் இருக்கோ அதான் எர்த்குவேக் சோர்சஸ். இது வந்து இட் இஸ் அக்வரிங் நோவர் நியர் தி ஆக்டிவ் வல்கனோஸ். ஆக்டிவ் வல்கனோஸ் பக்கத்துல இருக்கிறது, ரைட்? மேபி இட் வில் பி டீப் ஃபோக்கஸ்ல இருக்கலாம், இல்ல இன்டர்மீடியேட் ஃபோக்கஸ் வல்கனோஸா இருக்கலாம், ரைட்? இப்போ இது பக்கத்துல ஆக்டிவ் வல்கனோஸ்க்கு பக்கத்துல வருது அப்படின்னா it will be shallow earthquakes. Is it clear now? Yes ma'am. Thank you ma'am. Yeah, thank you. Next is that. Okay. Even in cases where an earthquake focus occurs directly below the structures marked by the volcanic vents, there is probably no immediate causal connection between the two activities. Mostly likely both are result of the same tectonic processes, right? இப்போ let's say like this. இப்போ tsunami இருக்குல்ல, what is tsunami? Overflow of water. Okay. 6th standard NCERT நான் யாரும் படிக்கல. மேம் ஓஷன்ல எர்த்குவேக் நடக்கிறதா சுனாமி. ஓகே, ஆக்சுவலி த வேர்ட் சுனாமி எல்லாம் சொன்னது கரெக்ட் தான், பட் வாட் ஐ எம் ஆக்சுவலி ஆஸ்கிங் இஸ் தட் சுனாமிங்கிற வேர்டுக்கான மீனிங் ஆர் லைக் தட் இஸ் ஹார்பர் வேவ்ஸ், ரைட்? மோஸ்ட்லி இது வந்து அக்வரிங் டியூ டு இதுக்கு வந்து ரீசன் நமக்கு இன்னும் அக்யூரேட்டா இதனால தான் சுனாமி வருதுன்னு சொல்லிட்டு நம்மளால பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல முடியாது.
இன்னும் இது வந்து அன்னோன் சோர்சஸ்மே இருக்கு சுனாமிக்கு. பட் மேஜர் சோர்சஸ் வந்து இட் இஸ் எர்த்குவேக், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தோனேஷியா ரீஜியன்ல வந்து ஒரு எர்த்குவேக் வருது அப்படின்னா, இந்த இந்தியன் ஓஷன் ரீஜியன் ஃபுல் இருக்கு இல்லையா, இங்கே ஃபுல்லுமே வந்து அலர்ட் கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஒரு 24 ஹவர்ஸ்க்கோ இல்லை வந்து ஒரு 3 to 4 days, பிகாஸ் சுனாமி மே அட்டாக் அப்படிங்கிற மாதிரி, ரைட்? ஸோ சுனாமி ஹவவர் இட் இஸ் லிங்க்டு வித் எர்த்குவேக். இப்போ எர்த்குவேக் வருது அப்படின்னா there is a possibility for சுனாமி, ரைட்? இது புரியுது இல்லை? யா, பட் இந்த ரீஜியன் இருக்கு இல்லையா, சர்க்கம் பசிபிக் பெல்ட், இந்த மாதிரி ஹைலி ஆக்டிவ் டெக்டானிக் ஏரியாஸ், இந்த இடத்துல வந்து there is no casual connection between these two activities. வல்கனோஸ்க்கும் எர்த்குவேக்கும் வந்து டைரக்டா லிங்க் இல்லைன்னு சொல்ல வராங்க, ரைட்? which means like இங்க ஒரு எர்த்குவேக் வந்துச்சு அப்படின்னா ஷோரா இங்க வந்து வல்கனோ வந்து எரப்ட் ஆகும் அப்படின்னா நம்ம கேஷுவல் கனெக்ஷன்ஸ் எதுவுமே இந்த ரெண்டு ப்ராசஸ்க்குமே கிடையாது, இந்த ரெண்டு டெக்டானிக் ப்ராசஸ்க்கும், ரைட்? இஸ் இட் கிளியர்? Or I should repeat it again? No, ma'am, it's clear, ma'am. Yeah, let's continue with this. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, லைக் ஷாலோ ஃபோக்கஸ், டீப் ஃபோக்கஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஃபோக்கஸ். இப்போ எர்த்குவேக் வந்து அதோட எவ்வளோ டெப்த்தில் அந்த ஃபோக்கஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன டைப்ல இருக்குன்னு பார்க்க போகிறோம், ரைட்? இப்போ ஓஷானிக் பிளேட்டும் கான்டினென்டல் கிரஸ்டும் கான்டினென்டல் பிளேட்டும் வந்து ஒன்னோட ஒன்று கன்வர்ஜ் ஆகும்போது ஓஷானிக் பிளேட் வில் பி கோயிங் டவுன், ரைட்? இதுதான் நம்ம வந்து சப்டக்ஷன் படிச்சோம், ரைட்? எந்த ரீஜியன் வந்து கீழே போகுதோ அது வந்து சப்டக்ஷன், அந்த ஜோன் பேர் வந்து சப்டக்ஷன் ஜோன், ரைட்? இப்போ இந்த சப்டக்ஷன் ஜோன்ல எங்க நமக்கு எர்த்குவேக் வருதோ அந்த ஜோன் தான் வந்து வடாட்டி பெனியோஃப் ஜோன், ரைட்? இட் இஸ் அ பர்சன் தட் இஸ் வடாட்டி பெனியோஃப் ஜோன். அண்ட் இந்த சப்டக்ஷன் ஜோன்ல என்ன ஆகும் அப்படின்னா எர்த்குவேக்ங்கிறது காமன், ரைட்? And this Vadati Benioff zone is a zone of seismicity corresponding with the downgoing slab in a subduction zone, right? ஒரு slab இருக்கு, which is a plate, அது கீழே subdue ஆகும்போது அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா there will be high possibilities for seismicity, right? Now differential motion along the zone produces numerous earthquake, right? இந்த மாதிரி it will be moving down. இது வந்து சடனா ஒரு 1 monthல நடக்கிறதுல it will be taking hundreds and thousands of years. So அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எர்த்குவேக் வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ நியூமரஸ் எர்த்குவேக் வந்து அந்த இடத்துல இருந்துகிட்டே தான் இருக்கும். Now this is shallow focus earthquake, right? இந்த shallow focus earthquake எங்க வரும் அப்படின்னா நம்ம நேற்று ஒரு இமேஜ் பார்த்தோம் இல்லையா, லைக் திஸ் இஸ் கான்டினென்டல் கிரஸ்ட், கான்டினென்டல் ஷெல்ஃப், ஸ்லோப், தென் ரைஸ், செல் பிளெயின், ட்ரென்ச், இங்கேருந்து சி ஸ்டார்ட் ஆகுது, ட்ரென்ச்ல இருந்து there will be volcanic island நினைக்கிறாங்க, then there will be submarine ridge, சரியா? இது இங்க வந்து நமக்கு ஓஷானிக் பிளேட் வந்துடும், ரைட்? So this is oceanic plate, oceanic crust or oceanic plate. Now மோஸ்ட்லி இந்த ஷாலோ ஃபோக்கஸ் எர்த்குவேக் வந்து இந்த ரீஜியன்ல தான் வர ஆரம்பிக்கும், ரைட்? எந்த இடத்துல ஓஷனிக் பிளேட் வந்து சப்டியூ ஆக ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல வரதான் வந்து திஸ் ஷாலோ ஃபோக்கஸ் எர்த்குவேக், ரைட்? இட் இஸ் மோஸ்ட்லி காமன் அட் சப்மரைன் ரிட்ஜஸ் அண்ட் இட் இஸ் ஹார்ட்லி ஃபெல்ட், ரைட்? அண்ட் செகண்ட் ஒன் இஸ் தட் இன்டர்மீடியட் ஃபோக்கஸ் எர்த்குவேக்ஸ். இது வந்து இட் இஸ் குவைட் சிவியர். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தட் டீப் ஃபோக்கஸ் எர்த்குவேக். இது எங்க வரும் அப்படின்னா ட்ரென்ச்சஸ்ல வரும், ரைட்? ஜஸ்ட் see that இது வந்து ஓஷனிக் கிரஸ்ட் ஆர் ஓஷனிக் பிளேட்னு சொல்லியிருந்தோம். இவங்க தான் வந்து கீழே சப்டியூ ஆவாங்க பிகாஸ் ஆஃப் தேர் ஹை டென்சிட்டி. அண்ட் அப்படி சப்டியூ ஆகும்போது மேலே இருக்கக்கூடிய ரீஜன் என்னன்னு பார்த்துருந்தோம், இட் இஸ் ஷாலோ ஃபோக்கஸ் அண்ட் தட் இஸ் தி சப்மரைன் ரிட்ஜ். அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் ஃபோக்கஸ், அதுக்கப்புறம் வருது இந்த ட்ரென்ச் ரீஜன், ரைட்? நவ் ஜப்பான் வந்து அந்த ட்ரென்ச் லைன்ல இருக்கிறதுனால தான் வந்து அங்கே எப்பவுமே வந்து சிவியரான எர்த்குவேக்ஸ் வந்து அப்டர் ஆகிட்டே இருக்கு, ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் எர்த்குவேக்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஃபோக்கஸ், ரைட்? Now, this is subducting oceanic lithosphere, right? Oceanic plate வந்து subdue ஆகுது. இது வந்து continental lithosphere. இது வந்து trench and இது வந்து submarine ridge இந்த இடத்துல இருக்கும். And இது வந்து volcanic arc. இது ஃபுல்லாமே வந்து volcanics இருக்கும். Chain of active volcanoes. Now, first இருக்கக்கூடிய region வந்து shallow focus region. Next இருக்குது intermediate focus earthquake and the third one will be deep focus. இந்த மூணு regionும் சேர்ந்து தான் வந்து this Vadati Benioffs. Is it clear?
அட்லீஸ்ட் சாட்லையாவது புரியுதுன்னு தான் சொல்லுங்களேன். Yes, ma'am. Yeah, thank you. Let's continue. Now we are going to discuss about shallow focus earthquake and deep focus earthquake, right? Shallow focus earthquake, it is also called as crustal earthquake, right? Because இது எங்க நடக்குது அப்படின்னா எர்த்தோட crustல நடக்கிறதுனால it is called as crustal earthquakes. Second is that deep focus earthquake. It is also called as intraplate earthquake, right? எப்பவுமே வந்து என்ன கான்செப்டா இருந்தாலும் சரி, இந்த வேர்டு இன்ட்ரான் வருது அப்படின்னா within the same group, right? ஒரு சேம் இப்போ what is that? Intercaste, intracast marriage இருக்குல்ல. Intercaste அப்படின்னா it will be between two different caste, and intracaste அப்படின்னா ஒரே casteக்குள்ள பண்றது, right? Intra means the same and inter means different, right? Interreligion, intracaste. So intra means same, inter means different, right? Now this deep focus earthquakes, it is also called as the intraplate earthquakes, right? Intraplate na வந்து ஒரே பிளேட்ல வரக்கூடிய earthquakes, right? Because I mean ரெண்டுமே collide ஆகி it will be merging into one plate sometime, so it is called as the intraplate earthquakes due to this collision between plates. And in the shallow focus earthquake உடைய depth எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்னா it is less than 70 km, right? And in the deep focus earthquake ஓட focus எங்க இருக்கும் அப்படின்னா it will be about the depth of 300 to 700 km, right? And next is that shallow focus earthquake வந்து it is formed around the outer crustal layer, which means crustal layerல கொஞ்சம் மேல இருக்கக்கூடிய ஏரியால, right? And this deep focus earthquake will be occurring in the deeper subduction zone, right? இது வந்து இங்க இருக்கும், it will be quite deeper. And next is that general shallow focus earthquake வந்து இதோட magnitude வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா it is 1 to 5. And deep focus earthquake வந்து it will be higher in magnitude, that is about 6 to 8. So ஜப்பான்ங்கிறது வந்து நமக்கு இந்த deep focus earthquake இருக்கக்கூடிய லைன்ல அந்த இடத்துல ஃபால் ஆகுறதுனால, அந்த ட்ரென்ச் லைன்ல இருக்கிறதுனால it will be experiencing this devastating earthquakes, right? This is all about earthquake. And is it clear? Any other doubt till now? Okay, let's continue. Okay. அந்த வடாட்டி பெனி ஆஃப் ஜோன் மட்டும் Benny of zone. சொல்லுமா? அந்த டயக்ராம் அதுதான். ஓகே. டிரா பண்ண போறீங்களா இல்ல எக்ஸ்பிளைன் பண்ணனுமா? இல்ல மேம், டிரா பண்ணிக்கிறோம். ஓகே. டிரா பண்ணி முடிச்சதும் சொல்லுங்க. ஆர்எல்ஸ் உங்க ஆப்ல வந்து டெய்லி கிளாஸ் நோட்ஸ்ல இது வந்து அப்லோட் ஆயிடும். இவ்வளவு நாள் 2 டேஸா வந்து நான் குரூப்ல போட்டுட்டு இருந்தேன். ஓகே மேம். ஓகே. அதுல பாத்துக்கிறீங்களா? ஓகே மேம், பாத்து. ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இல்லைல்ல இப்போ வரைக்கும் earthquakeல? No. Okay, let's continue. Distribution of earthquake, right? And எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த டெக்டோனிக் பிளேட்டோடைய Japan and Aleutian Islands. Am I audible? Yes, ma'am. Okay. And next is Alaska and the western coast of North and South America, right? In the region fullume வந்து it is highly impacted by this earthquake and volcanoes. Let's stick to earthquakes now. The seismic activity is by no means uniform throughout the belt, right? இது வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரே அளவு இம்பாக்ட் இருக்கும் அப்படிலாம் கிடையாது. சில ஏரியால it will be severe, சில இடத்துல வந்து it will be not so severe, right? So இந்த ரீஜியன் ஃபுல்லுமே வந்து seismic activity irregular-ஆ தான் வந்து இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கும். And but இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் இருக்குல்லையா, அந்த ரீஜியன் ஃபுல்லுமே வந்து நிறைய இடத்துல வந்து இது volcanic activity இருக்கிறதுனால it is called as the Pacific Ring of Fire, right? And we have known that ஆல்ரெடி பார்த்தோம், இட் இஸ் அபவுட் 68% வந்து earthquake இந்த இடத்துல நடக்குது. அண்ட் செகண்ட் பெல்ட் என்ன அப்படின்னா இட் இஸ் அல்பைன் பெல்ட், ரைட்? அது வந்து ஹிமாலயாஸ் அண்ட் ஆல்ப்ஸ் இது ரெண்டும் சேர்ந்தது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய earthquake இருக்கு இல்லையா, இட் இஸ்
it is around 21 பார்த்துருந்தோம். எனர்ஜி ரிலீஸ் ஆகிறது வந்து it is about 50% of the world, right? And next is that the mid-world mountain belt, that is the alpine belt. Alps mountain-உம் ஹிமாலயாஸும் சேர்ந்தது தான் வந்து alpine belt. இது வந்து it is running parallel to the equator from Mexico across the Atlantic Ocean, right? அதோட ஏரியா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் if you have time, உங்க இப்போ இல்லை கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை while you are reading this class notes, அப்போ வந்து அட்லஸ் ஓப்பன் படி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வால்கனோஸ் அண்ட் எர்த்குவேக்ஸ் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் வேர் இஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, மிட் கான்டினென்டல் பெல்ட். இந்த ரீஜன்ல நமக்கு நிறைய ஃபோல்டட் மவுண்டன்ஸ் இருக்கும் அண்ட் லார்ஜ் டிப்ரெஷன்ஸ் இருக்கும் அண்ட் ஆக்டிவ் வால்கனோஸ்மே இருக்கு, ரைட்? And also there are also striking connected belts of seismic activity mainly along the oceanic ridges, right? எந்தெந்த oceanic ridges லாம் பார்க்கும்போது it is Arctic Ocean, Atlantic Ocean and the Western Indian Ocean, right? And the Rift Valleys of East Africa. இது நேத்து பார்த்த mid oceanic ridges அந்த ரீஜனை மென்ஷன் பண்றாங்க, right? These are the 3 areas we have discussed already. And this is இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்ன ஏரியாவில் இது இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக். எர்த்குவேக் நடக்கிறதுனால என்னெல்லாம் வரலாம் அப்படின்னா லேண்ட்ஸ்லைட் அண்ட் ரிவர். எர்த்குவேக் காஸ் லேண்ட்ஸ்லைட்ஸ், டேமிங் ஆஃப் ரிவர்ஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் விச் ஃபார்ம் லேக்ஸ், ரைட்? ஸோ அங்கேருந்து டிப்ரெஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு போயிடும். அண்ட் இப்போ ஒரு ரிவர் போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வர எர்த்குவேக் என்ன ஆகும் அப்படின்னா இதை மட்டும் கொஞ்சம் செப்பரேட் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். கிராக் ஆர் ஃபிஷர்ஸ் இந்த மாதிரி ஏற்பட்டு. அண்ட் ஆல்சோ எர்த்குவேக்னால லேண்ட்ஃபார்ம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா சப்மர்ஜும் ஆகும், சில டைம் வந்து எமர்ஜும் ஆகும், ரைட்? ஸோ சப்மர்ஜுங்கிறது வந்து இட் வில் பி கோயிங் டவுன். எமர்ஜுங்கிறது வந்து புதுசாக ஒரு லேண்ட்ஃபார்ம் ஃபார்ம் ஆகும், மோஸ்ட்லி அலாங் திஸ் கோஸ்டல் ரீஜியன்ஸ், ரைட்? தட் இஸ் கோஸ்ட் லைன் ஆஃப் கட்ச். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் emergence of landforms or submergence of landforms. And next is that lead to change in surface drainage and underground saturation of water, which means surface drainage na வந்து river flow, right? இப்போ ஒரு river இப்படி flow ஆயிட்டு இருக்கு அப்படின்னா போஸ்ட் ஒரு earthquake வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஃபால்ட் லைனோ இல்லை ஏதாவது ஒன்று கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா ரிவரோட ஃபோர்ஸே என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும், ரைட்? இது வந்து சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ட்ரைனேஜ். இது we know that அண்டர் கிரவுண்ட்ல அக்யூஃபயர்ஸ் இருக்கும். அக்யூஃபயர்ஸ்னா வந்து இப்போ நம்ம போர்லாம் போடுறோம்ல வீட்டில், லைக் தண்ணிக்காக, கீழே இருந்து there is some water table. அந்த டேபிள்ல இருந்து என்ன இங்கேருந்து நம்ம தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் கிரவுண்ட் வாட்டரை. இப்போ ஒரு எர்த்குவேக் நடக்குது அப்படின்னா சர்ஃபேஸ்ல இம்பாக்ட் ஆகும்போது இன்டீரியர் ஆஃப் தி எர்த்ல இம்பாக்ட் ஆகும் இல்லையா? இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால்ட் லைன் கிரியேட் ஆகி it will be coming like this அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வாட்டர் டேபிளும் என்ன ஆகும்னா it will be getting affected, right? So due to this earthquake surface drainage-லயும் changes ஏற்படும். அதே மாதிரி anyone? Okay, I'm saying okay, earthquake-னால ரிவர் வாட்டரோட கோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, தட் இஸ் சர்ஃபேஸ் ட்ரைனேஜ். அதே மாதிரி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள்ல என்ன ஆகும் அப்படின்னா there will be some changes due to this earthquake. And next is that earthquake உடைய மோஸ்ட் டிவாஸ்டேட்டிங் ஃபீச்சர்னா இருக்கிறதுலே ரொம்ப டெஸ்ட்ராயபிள் நேச்சர் இருக்கக்கூடிய earthquake ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கும்போது they are the fire and seismic waves, right? That is the tsunamis. And formation of cracks or fissures especially in the region of epicenter is common, right? There are some images like earthquake நடந்த இடத்துல வந்து ரோடு வந்து ஒரு ரோடு அப்படியே இருக்கும், இன்னொரு ரோடு வந்து it will be going down, லைக் ஒரு கிராக் மாதிரி வந்திருக்கும். ஸோ கிராக்ஸ் ஃபார்ம் ஆகுறதும் ஃபிஷர்ஸ் ஃபார்ம் ஆகுறது எல்லாமே வந்து எபிசென்டர்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் குவைட் காமன், ரைட்? எபிசென்டர்ங்கிறது என்னது? கேன் எனிவன் சே? மேம் ஃபோக்கஸ்க்கு நியரஸ்டா இருக்க பாயிண்ட். ஓகே, எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். Okay, now we are going to see about this, how we are measuring this earthquake. மொத்தம் 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து மேக்னிடியூட்டை மெஷர் பண்ணுறது. மேக்னிடியூட்னா எவ்வளோ அளவில் இந்த செஸ்மிக் வேவ்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி மெஷர் பண்ணுறது. அண்ட் செகண்ட் ஒன் வில் பி இன்டென்சிட்டி. லைக் இப்போ வந்து எர்த்குவேக் வருது அப்படின்னா லெட்ஸ் சே ஏங்குற ரீஜனில் எர்த்குவேக் வந்திருக்கு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் என்ன அப்சர்வ் பண்ணாங்களோ அதை வச்சு நம்ம சொல்றதா வந்து இன்டென்சிட்டி, ரைட்? இந்த மேக்னிடியூட் வந்து it will be measuring in Richter scale and this intensity will be measuring in Mercalli scale, modified Mercalli scale, right? This is what regarding this magnitude and intensity.
எர்த்குவேக்கை மெஷர் பண்ணக்கூடிய விதம். அண்ட் ரிச்சர் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் 8க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஹையர், ரைட்? இது வந்து கேட்டகரி வில் பி கிரேட், சிவியர் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் லைஃப் ஓவர் லார்ஜ் ஏரியாஸ், ரைட்? இது வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி 3 இல்லை 2 இந்த மாதிரி தான் வந்து எர்த்குவேக் வருது, லைக் கிரேட் எர்த்குவேக். அண்ட் இப்போ 5 to 7.9 இருந்துச்சுன்னா இட் வில் பி அ மேஜர் எர்த்குவேக், ரைட்? இட் காஸ் சீரியஸ் டேமேஜ் ஓவர் லார்ஜ் ஏரியாஸ் அண்ட் தெர் வில் பி லாஸ் ஆஃப் லைஃப். இந்த மாதிரி எர்த்குவேக்ஸ் வந்து இட் இஸ் அப் டு 3 to 20. அண்ட் அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே இட் வில் பி லைக் மாடரேட் டேமேஜ் தான் வந்து கொடுக்கும், ரைட்? 7க்கு மேலே இருந்துச்சுன்னா தெர் வில் பி லாஸ் ஆஃப் லைஃப். அண்ட் அந்த டேமேஜோட சீரியஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 7 to 7.9 இட் வில் பி சீரியஸ், அண்ட் 8க்கு மேலே இருந்தால் இட் வில் பி சிவியர் டிஸ்ட்ரக்ஷன், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் magnitude scale. And we shall see this too. 6 to 6.1 it will be strong. Populated area moderate damages வந்து இருக்கும். 5 to 5.9 na moderate earthquake. Weak structure இருந்தா மட்டும் அங்கங்க சில டேமேஜஸ் இருக்கும், ரைட்? இந்த வால்ல வந்து கிராக் வருது அந்த மாதிரி. 4 to 4.9 என்ன அப்படின்னா எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியும், பட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து there will be minor breakages, right? And 3 to 3.9 it is called as the minor earthquake, and இது வந்து நிறைய பேரால ஃபீல் பண்ண முடியும், there will be no damages. And less than 1 to 2.9 it will be called as micro earthquake. இது ஜென்ரலாக எல்லாராலையும் ஃபீல் பண்ண முடியாது, பட் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வந்து இட் வில் பி, ரைட்? இது வந்து ஹிமாலயாஸ்ல இட் வில் பி அக்கரிங் டெய்லி ஆர் இன் ஹார்லி பேசிஸ், ரைட்? இது இந்த மாதிரி எர்த்குவேக்லாம் கொஞ்சம் ரேர் தான் இந்த மாதிரி வருது. அண்ட் யூ நீட் டு ரிமெம்பர் லைக் above 7 இருந்துச்சு அப்படின்னா there will be loss of life and some damage in the property. 8க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா it is a severe earthquake, right? இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் ரிச்சர் ஸ்கேல் வச்சு. And next is that, yes, this is what I was telling you, where Pacific Ring of Fire படிச்சோம்ல அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இதுதான், ரைட்? சுனாமிங்கிறது வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் டிசாஸ்ட்ரஸ், ஒன் ஆஃப் தி டிசாஸ்ட்ரஸ் டிசாஸ்டர். அண்ட் இதோட அக்கரன்ஸ் வந்து ரொம்ப ரேராக இருந்தாலும் ஒன்ஸ் அது வந்துட்டு போச்சு அப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து வாழ்நாள் வரைக்கும் மறக்க முடியாததாக இருக்கும், ரைட்? அண்ட் தட் இஸ் 2004 tsunami has impacted the coast of Thoothukudi, right? And I am based on Thoothukudi, so I had some vivid images of the tsunami. And recently when the tsunami வந்து it is the latest is the Japan earthquake and the tsunami of 2011, which caused the death of more than 15,000 individuals. And the tsunami caused nuclear accidents. ஏன் நியூக்ளியர் ஆக்சிடென்ட் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் காம்ப்ளெக்ஸ் இதில் என்ன அப்படின்னா there was some impact. ஸோ இதனால அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல சில ரியாக்டர்ஸ் என்ன இருக்குன்னா மெல்ட் டவுன் ஆயிருக்கும். இதனால அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் வந்து ரேடியேஷனால they are affected, right? So this is regarding this tsunami, and that's it. We'll be dealing with the tsunami in our disaster class, and also geography la நம்ம இத பத்தி பார்ப்போம் next. Next is Richter scale, and this is quite theoretical. Just know this name. It is from the name of American seismologist Charles F. Richter and Gutenberg, right? இவங்க ரெண்டு பேர் தான் அந்த Richter scale வந்து they have devised this scale, and seismograph வச்சு மெஷர் பண்ணி இதை வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. that is it is a logarithmic scale, right? இதை வச்சு earthquake கூட மேக்னிடியூட் மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் மெர்காலி ஸ்கேல். இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பீப்புள்கிட்ட இருந்து கீ ரெஸ்பான்சஸ் வந்து எடுப்பாங்க. லைக் வந்து அவங்களுக்கு எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க எர்த்குவேக்னு இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த டைம்ல ஃபர்னிச்சர் மூவ் ஆச்சா இல்லையா, அவங்களுடைய டோட்டலாக எவ்வளோ டிஸ்ட்ரக்ஷன் ஆயிருக்கு, இதை வச்சு மெஷர் பண்ணுறதா வந்து மெர்காலி ஸ்கேல், ரைட்? இட் இஸ் கால்ட் அஸ் மாடிஃபைடு மெர்காலி ஸ்கேல், தட் இஸ் mm intensity scale. It was developed by American seismologist Harry Wood and Frank Newman, right? Next is that இது வந்து மேத்தமெட்டிக்கல் பேசிஸ்லாம் கிடையாது, இது வந்து கொஞ்சம் நான் சயின்டிஃபிக் மெத்தட் தான். இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, நீங்க என்ன பார்த்தீங்க, இதோட இன்டென்சிட்டி எப்படி இருந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய ரெஸ்பான்ஸை வச்சு they will be classifying this, right? We'll be seeing this. And yeah, the higher numbers of the scale are based on observed structural damage. அங்க இருக்கக்கூடிய பீப்புளோட ஒப்பீனியன், ஐ மீன் அங்க அப்சர்வ் பண்ணவங்களோட பீப்புளோட ஒப்பீனியன் ஆர் what they said அதை வச்சும், அண்ட் அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் டேமேஜ், எவ்வளவு தூரம் அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து டேமேஜ் ஆயிருக்கு, இது ரெண்டையும் அசஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்கேல் வந்து அவங்க டிவைஸ் பண்ணியிருக்காங்க ஆர் மாடிஃபை பண்ணியிருக்காங்க.
லெட்ஸ் see this intensity 1 அப்படின்னா இது வந்து லைக் எல்லாராலையும் ஃபீல் பண்ண கூட முடிஞ்சிருக்காது, ரைட்? அண்ட் intensity 2னா அங்கே இருக்கக்கூடிய சில ஃபியூவர் பர்சன்ஸ்னால மட்டும்தான் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். எஸ்பெஷலி அவங்க கிரவுண்ட்லேருந்து ரொம்ப அப்பர் ஃப்ளோஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த ஷேக்கிங் வந்து இட் இஸ் குவைட் வீக், ரைட்? திஸ் இஸ் intensity 2. நெக்ஸ்ட் இஸ் தேர்ட் ஒன் இஸ் வீக். அண்ட் இது வந்து ஒரு எப்படி சொல்றது, இதுவுமே இன்டோர்ஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள்னால சிலரால வந்து நோட் பண்ணப்படும், ரைட்? அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் ஸோ நீடட். ஜஸ்ட் see this 10ங்கிறது வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ரீம், ரைட்? அங்க இருக்கக்கூடிய வுட்டன் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே நல்லா பில்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கெட் டெஸ்ட்ராய்ட். அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா டெஸ்ட்ராய்ட் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? திஸ் இஸ் வாட் எக்ஸ்ட்ரீம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு புரியுது இல்லை, லைக் ரிச்சர் ஸ்கேலுக்கும் மெக்காலி ஸ்கேலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். எஸ் மேம். இது நீங்க ஆன்சர்லயும் எழுத போறலாம் இல்லை. ஸோ ஜஸ்ட் நீங்க ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் தான் கொடுப்பீங்க. வாட் இஸ் ரிச்சர் ஸ்கேல் அண்ட் வாட் இஸ் மெக்காலி ஸ்கேல்? This is magnitude measurement scale. It was given by Richter, right? And it was invented in 1934. And இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் வேவ் இதெல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் செஸ்மிக் வேவ் வந்து அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதோட இன்டென்சிட்டி என்னன்னு சொல்லிடுவாங்க, ரைட்? இந்த ஸ்கேலுக்கு 10 தான் வந்து பேஸ். அண்ட் ஆல்சோ த மேக்னிடியூட் ஆஃப் 5 is 10 times more severe than magnitude of 4, ரைட்? which means இப்போ 4 to 5 போகும்போது இதை விட it will be like ஒரு 10 times it will be higher, right? And this is regarding magnitude measurement scale. Next is intensity measurement scale. இது வந்து like it's nothing but like intensity மெஷர் பண்றது அங்க இருக்கக்கூடிய பீப்புள் என்ன சொல்றாங்களோ ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் வச்சு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய டேமேஜ் அசஸ் பண்ணி நம்ம இவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்க ஸ்கேல்ல நம்ம வந்து வில் பி ஆடிங் திஸ் இது என்ன ஸ்கேலா இருக்கும்னு சொல்லிட்டு, ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் திஸ் 2 instruments like 2 measurements of this earthquake. And the next one is that propagation of earthquake. Already நம்ம இது seismic wavesல பார்த்தாச்சு. Let's see it once. ஒவ்வொரு earthquake waveவும் ஒவ்வொரு டைப்ல வந்து they will be moving, right? First one நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா P waves. P waves வந்து அங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வந்து அது என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதே டைரக்ஷன்ல தான் அதுவும் மூவ் பண்ண வைக்கும், ரைட்? ஸோ இது என்ன டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கோ அதே டைரக்ஷன்ல அங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸையும் இது வந்து மூவ் பண்ண வைக்கும், ரைட்? அண்ட் ஆல்சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, இந்த வேவ் டிராவல் பண்ணக்கூடிய மெட்டீரியலுமே வந்து இட் வில் பி ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்குவீசிங், ரைட்? இட் வில் பி ஸ்ட்ரெச்சிங் அண்ட் இட் வில் பி ஸ்குவீசிங். இதுதான் வந்து பி வேவ்ஸ்னால நடக்கக்கூடியது, ரைட்? அண்ட் மற்ற 2 வேவ்ஸ் இருக்கு இல்லையா, இட் வில் பி டிராவலிங் லைக் திஸ். ஸோ இங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இட் வில் பி மூவிங் பர்பெண்டிகுலர், ரைட்? ஸோ வாட் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா திஸ் இஸ் ட்ரப்ஸ் அண்ட் கிரஸ்ட், ரைட்? இந்த மாதிரி இருக்கிறது this name is called as troughs and crust. So இங்க இருக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து it will be traveling like this. And this is இது புரியுது இல்ல, நேத்து பார்த்தோம் longitudinal waves and transverse waves னு. Yes ma'am. Yeah. Next one is that emergence of shadow zone, right? This is we shall see in this image. இப்போ இதுதான் வந்து எபிசென்டர், ரைட்? எபிசென்டர்ங்கிறது என்ன? ஃபோக்கஸ்ல இருந்து டிரா பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இங்க இருந்து நம்ம செஸ்மோகிராஃப் வச்சு நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பி வேவ்ஸ் மட்டும் தான் நோட் பண்ண போறோம். பி வேவ்ஸ் வந்து இந்த 103ல இருந்து 142 வரைக்கும் நமக்கு பி வேவ்ஸ் வந்து தெரியாது, ரைட்? இட் இஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பி வேவ்ஸ். ஸோ இது தெரியாத ரீஜன் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் தி ஷேடோஸ். இது எதோட ஷேடோ ஜோன்? பி வேவோட ஷேடோ ஜோன், ரைட்? ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி பி வேவ் ஷேடோ ஜோன். அண்ட் திஸ் திங் இஸ் தட் இது வந்து இந்த இடத்துல எபிசென்டர் இருக்கு. இது வந்து எஸ் வேவோட ஷேடோ ஜோன். எஸ் வேவ் என்ன மீடியம்ல டிராவல் ஆகாது? லிக்விட். ஓகே. இன்னர் கோர் என்ன மீடியம்? கோர்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு அவுட்டர் கோர், இன்னொன்று வந்து இன்னர் கோர். அவுட்டர் கோர் வந்து என்ன மீடியம், இன்னர் கோர் என்ன மீடியம்? See, you can't on your mic na நீங்க chat கூட உங்க ஆன்சர் போடலாம்.
அவுட்டர் லிக்விட் மேம், இன்னர் வந்து Okay. சாலிட். Okay. No. இப்போ we know that S wave வந்து liquid medium வந்து travel பண்ணாது. So it will be deflected away. இதோட முடிஞ்சிடும், ரைட்? ஸோ 103க்கு அப்புறம் ரெண்டு சைடுமே நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா we couldn't trace this S wave, right? So இந்த ரீஜன் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா it is called as S wave shadow zone, right? Now இப்போ இந்த 103 S wave பொறுத்த வரைக்கும் beyond 103 வந்து it will be absent, right? இதே P waves பார்க்கும்போது இது வந்து 103ல இருந்து 142 வரைக்கும் இது நமக்கு தெரியாது. ஆனா 142க்கு அப்புறம் it will be receiving, right? இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, இங்கெல்லாம் வந்து P waves receive ஆகுது, லைக் this area. இந்த ஏரியா மட்டும் தான் ஷேடோ ஜோன். ஸோ ரெண்டு ஏரியாவுக்கும் காமனான ஷேடோ ஜோன் என்ன அப்படின்னா it is this is இந்த ரெண்டு ஏரியாவுமே ஐ மீன் this 103 to 142 இந்த ரீஜன் வந்து it is completely shadow zone for both P waves and S waves, right? Can you get this point? Or should I explain it again? சரி, நம்ம இது பார்ப்போம். அதுக்கப்புறமா டவுட்ஸ் இருந்தா we shall explain it again, right? The emergence of shadow zone. Earthquake waves get recorded in seismographs. நமக்கு இது தெரியும். இந்த seismographs வந்து அங்கங்க நிறைய ரீஜியன்ஸ்ல வந்து நம்ம பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம், ரைட்? லொகேட்டட் அட் far off locations. Mostly எல்லா இடத்தையும் கவர் பண்ற மாதிரி we have placed the seismographs. Now, however, there exist some specific areas where the waves are not reported. சில ஏரியாஸ்ல நமக்கு இந்த waves வந்து என்ன ஆகாது அப்படின்னா ரிப்போர்ட் ஆகாது. Thus, அந்த மாதிரி zones தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா it is called as the shadow zone, right? Now, the study of different events reveals that for each earthquake there exists an altogether different shadow zone. ஒவ்வொரு earthquake-மே வந்து இந்த shadow zone வந்து வேரி ஆகும், right? Because earthquake எங்க வேணா நடக்கலாம், ஸோ அந்த எபிசென்டர் எங்க வேணா இருக்கலாம், ரைட்? ஸோ ஒவ்வொரு earthquake பொறுத்து இந்த shadow zone வேரி ஆகிட்டே இருக்கும், எந்த இடத்துல earthquake இருக்கிறதோ அதை பொறுத்து, ரைட்? Next, it is observed that seismographs located at any distance within 105 degree from the epicenter. எபிசென்டர்ல இருந்து 105 டிகிரி தள்ளி இருக்கக்கூடிய எந்த செஸ்மோகிராஃப்ல நம்ம எடுத்து பார்த்தாலும் it will be like recorded the arrival of both P waves and S waves, right? இந்த ரெண்டு waves-ஓட arrivalமே வந்து it will be noted there. However, the seismographs located beyond 145, it is not 105, it is 145. However, the seismographs located beyond 145 from the epicenter, they record the arrival of P waves but not the S waves, right? So, just give me a minute. It is 103. Kindly change this. Actually, these notes are copied from the Sankalp material. I haven't checked this once. Nala class landa I'll be checking it and kindly change it here. 103 la irundhu 145 varaikum, right? I'm sorry for this error. It will be rectified from tomorrow's class. Okay. A zone between 103 degree and 145 degree from the epicenter was identified as shadow zone, right? Both இந்த ரெண்டு டைப்புக்குமே வந்து இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, அது வந்து ஷேடோ ஜோன் தான் சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 103 to 142 இந்த ரீஜன் வந்து, ரைட்? நெக்ஸ்ட், the shadow zone of S wave is much larger than that of the P waves. இது நமக்கு தெரிஞ்சதா இல்ல? So beyond 103 வந்து நமக்கு it is completely shadow zone for S wave, and P waves பொறுத்த வரைக்கும் beyond 142 will be receiving those P waves. This is regarding this shadow zone, and now how these properties of P and S waves help in determining the Earth's interior. Now, reflection என்ன அப்படின்னா லைக் waves இப்படி போய் it will be again reflected. இது வந்து reflection. Refractionல வந்து என்ன ஆகும் அப்படின்னா லைக் reflectionல வந்து அதே directionல திருப்பி வரும், and the refractionல it will be moving in different direction, right? It may go and hit here, இந்த directionல வரலாம், இல்லை it may go like this or any other direction, right? So reflection causes the waves to rebound, and refractionனால என்ன ஆகும் அப்படின்னா waves வந்து வெவ்வேறு திசை நோக்கி போக ஆரம்பிக்கும், ரைட்? And we are recording this, like இந்த waves எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம எதன் வழியா மெஷர் பண்றோம் அப்படின்னா through this seismograph, right? And change in density greatly varies the wave velocity. இப்போ we know that P waves வந்து they can move fast in solid medium, அதே இது it will be move quite slow in liquid medium, right? So ஒவ்வொரு wave velocity வந்து
அது பாஸ் ஆகக்கூடிய பொருள் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல்ல உடைய டென்சிட்டி பொறுத்து இட் வில் பி கெட்டிங் வேரிடு. ஸோ இதெல்லாம் நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்க்கும்போது we can estimate the density of earth, right? And also இந்த வேவ்ஸோட டைரக்ஷன்ல there is some shadow zone, right? இதை வச்சு நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா எர்த்குள்ள என்ன மாதிரியான லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு we can identify, right? This is regarding the properties of P waves and S waves helping in determining the earth's interior. And the next is tsunami. Is there any doubt till now in earthquake? மேம் இப்போ லாஸ்டா சொன்ன பாயிண்ட் மட்டும் கிளியரா இல்ல மேம். இந்த பாயிண்ட் இதுவா? ரிஃப்ராக்ஷன் வச்சு சொன்னீங்கல்ல மேம். ஓகே. இப்போ ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சவுண்ட் வேவா இருக்கட்டும் இல்ல எந்த வேவா கூட இருக்கட்டும், ரைட்? ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது வந்து இட் வில் பி ரிஃப்ளெக்டிங் டுவர்ட்ஸ் அஸ். நம்ம எந்த டைரக்ஷன் பார்த்து லைட் அடிக்கிறோமோ, செவர்ல அடிச்சோம் அப்படின்னா திருப்பி நம்ம சைடு தானே வெளிச்சமா இருக்கும். ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து மிரர்ல இருக்கக்கூடிய இதுவுமே ரிஃப்ளெக்ஷன் தான். புரியுதா இல்லையா? இப்போ வந்து ரிஃப்ளெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வேவ்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி ரீபவுண்ட், திருப்பி அதே டைரக்ஷன்ல தான் வரும். இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ராக்ஷன்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வேவ் இருக்கு அப்படின்னா இது ஒரு இடத்துல போய் ஹிட் ஆகுது அப்படின்னா இட் வில் பி ஒரு பொருள்லையோ ஒரு மெட்டீரியலோ இட் வில் பி ஹிட்டிங் அண்ட் இட் வில் பி மூவிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன் வேணா இட் வில் பி மூவிங், ரைட்? See here, இது இந்த மாதிரி போயிட்டு இருக்கு P waves. இந்த இடத்துல there is some refraction, right? So due to இந்த இடத்துல இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறதுனால இது it will be getting refracted. இங்க பாருங்க, இது வந்து it will be moving away in this direction. So wave உடைய ப்ராப்பர்ட்டி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதும் ரிஃப்ராக்ட் ஆகிறதும், இந்த ரெண்டையுமே நம்ம எதை வச்சு மெஷர் பண்றோம் இல்ல எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னா by the help of seismograph, ரைட்? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம செஸ்மிக் வேவ்ஸை வந்து மெஷர் பண்றோம் இல்லையா, ரெக்கார்ட் பண்றோம். அண்ட் இதன் வழியா இந்த P waves அண்ட் S waves ஷேடோ ஜோன் இதோட பிஹேவியர் வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எர்த்குள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியலோட டென்சிட்டி என்ன நமக்கு தெரிய வருது, நம்ம எஸ்டிமேட் பண்ணலாம். அண்ட் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கு, அந்த லேயர்ஸ் என்னெல்லாம் சொல்லிட்டு we can identify with the help of this seismic waves. புரியுதா? ஓகே மேம். ஓகே. Any other doubts on this earthquake? இந்த ஸ்கேல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால தான் அது ஸ்கிப் பண்ணியாச்சு. சுனாமியை மெஷர் பண்ண முடியுமா மேம்? இல்ல இது வந்து எர்த்குவேக் மெஷர்மென்ட் வச்சு தான் அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம் மேம்? சுனாமி வந்து ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. இப்போ வந்து ஒரு இடத்துல மெஷர் பண்றதுக்கு இதுக்கு இந்த மாதிரி வேவோட ஹைட் இருக்குல்ல, லைக் அந்த வேவ்ஸோட ஹைட் அதை மட்டும் தான் நம்ம பார்த்து சொல்ல முடியும். லைக் இத்தனை கிலோமீட்டர் உயரத்தில் வந்து வந்திருக்கு அப்படின்னு அதை தாண்டி மெஷர்லாம் பண்ண முடியாது. அலர்ட்டிங் சிஸ்டம் இருக்கு, பட் ஆனால் டசன்ட் ஹெல்ப், அக்யூரேட்டா இல்லைன்னு இல்லை. இப்போ காசு என்னன்னு தெரிஞ்சாதான் இது வந்து இதெல்லாம் ரீசன் சொல்லி நமக்கு அங்கெல்லாம் வந்து நம்ம செக் பண்ண முடியும். ஆனால் காசுலாம் அவ்வளோ தெரியாது. எப்படி சீங்க போட்டு சொன்னாங்க எர்த்குவேக்ல இருந்து டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பிபிடி தெரியுதா இல்ல வேற ஏதாவது ஸ்கிரீன் தெரியுதா? எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்மால் ஸ்கிரீன் இன்சைட் தெரிய வருது மேம். ஓகே. இந்த ஸ்பெசிமென் ஏதாவது உங்களுக்கு தெரியுதா இப்போ பிடிஎஃப்? எஸ் மேம். ஒரு நிமிஷம். See, this is your specimen question paper for General Studies 1. உங்க ஆன்சர் ஷீட் வந்து இப்படிதான் இருக்கும், லைக் மெயின்ஸ் எழுத போற ஷீட்டு. ஸோ I just wanted you to show this because ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி எழுதி அனுப்புறீங்க.
நீங்கள் நோட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் ஆனால் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் மார்ஜின் விட்டீங்க அப்படின்னா இட் வில் பி பெட்டர், ரைட்? தெரியுதா ஸ்க்ரீனு? யா, 10 மார்க்குக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், 2 பேஜ் அண்ட் 150 வேர்ட்ஸ். ஸோ இவ்வளோக்குள்ளே நீங்கள் எழுதுகிற அளவுக்கு தான் ஐ மீன் சி அந்த பிளான் பண்ணிலாம் அதை எடுக்கல, பட் இட் கேம் டிஸ்கஸ் த ஜியோஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சர்க்கம் பசிபிக் ஜோன். இன்னைக்கான கொஷினும் அதே தான், ரிகார்டிங் தி சர்க்கம் பசிபிக் ஜோன். அண்ட் 10 மார்க்குக்கு எவ்வளோ எழுத முடியுமோ அவ்வளோ எழுதுங்க. இல்லை உங்களுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குது அப்படின்னா யூ கேன் ரைட். திஸ் இஸ் யுவர் பேப்பர் வில் பி. அண்ட் இது வந்து 15 மார்க். 15 மார்க்குக்கு வந்து 250 வேர்ட்ஸ் எழுதுவோம். இதுக்கு பேஜ் 1 and 2 and 3, ரைட்? அண்ட் ஸோ வந்து இந்த மாதிரி மார்ஜின் வந்து வச்சுக்கோங்க. ஜென்ரலாக இந்த மார்ஜினுக்கு வெளியே நீங்கள் கொடுக்குற ஸ்பேஸில் தான் வந்து நான் ஏதாவது கரெக்ஷன்ஸோ இல்லை கமெண்ட்டோ இருந்தால் அங்கே தான் எழுதணும். பட் ஸ்பேஸ் இல்லாத காரணத்தினால தான் நான் உங்கள் ஆன்சர் மேலே எழுதிட்டு இருக்கேன் உட்காந்து. இஸ் இட் கிளியர்? ஸோ ஐ கேன் எக்ஸ்பெக்ட் லைக் திஸ், ரைட்? இதுக்கப்புறம் நீங்கள் எழுதுகிற ஆன்சர்ஸ் வந்து இந்த மாதிரி மார்ஜின்ஸ் போட்டு எழுதுங்க. அதே மாதிரி கீழேயுமே வந்து கடைசி வரைக்கும் எழுதாதீங்க. ஒரு எவ்வளோ அளவு எல்லா சைடும் விட்டுறீங்களோ சேம் ஈவன் ஸ்பேஸ் வந்து எல்லா சைடும் விட்டுக்கோங்க. அண்ட் இஃப் பாசிபிள் அப்படின்னா தெர் இஸ் சம் ஸ்பைரல் இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி இதுலேயே கிடைக்குது. இல்லை அப்படின்னா உங்ககிட்ட நோட்லேயே நீங்கள் அதனால பெட்டர் தான் எனக்கு. ஸோ மார்ஜின் மட்டும் கொஞ்சம் ஸ்டிக்காக ஆயிக்கோங்க, ரைட்? ஓகே. ஓகே. Now, let's continue with the tsunami. And I need to tell you something. Current affairs class சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து போஸ்ட் தீபாவளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நவம்பர் மந்த்லேருந்து சாட்டர்டே ஆர் சண்டே. அது இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல மேனேஜ்மெண்ட் சைடில். 2 to 3 hours வரைக்கும் வில் பி மீட்டிங். பட் ப்ராபப்ளி பை ஈவினிங் இல்லை அப்படின்னா ஆஃப்டர்நூன் டைமில் தான் இருக்கும். ஸோ வில் பி டிஸ்கஸிங் த மந்த்லி மேகசின், ரைட்? ஒரு 50 to 60 பேஜஸ் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் கவர் பண்ணுறதுக்கு எவ்ரி வீக் ஃப்ரம் நவம்பர். ஸோ இந்த வீக்லேருந்து ஜஸ்ட் மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு என்ன கிளாஸோ அது மட்டும்தான். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் வந்து உங்களுக்கு நவம்பர்லேருந்து தான் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகும், ரைட்? இஸ் தட் கிளியர்? ஓகே. Okay. Okay, let's continue with the tsunami. The word tsunami, it is meant of, இது வந்து 2 வேர்ட்ஸ் சேர்ந்தது. தட் இஸ் இந்த ரெண்டுமே வந்து ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ். இட் இஸ் TSU, which means harbor, and nami means wave, right? So it is called as collectively harbor waves, and it is also called as seismic wave, sea waves, right? Because இது வந்து earthquake வரதுனால இது seismic wave ஓட one of the impactங்கிறதுனால it is also called as the seismic sea waves, and it is one of the most powerful and destructive natural force, right? And இருக்கிறதுலே நேச்சுரல் டிசாஸ்டர்ஸில் சுனாமி வந்து இட் இஸ் ஹைலி டிசாஸ்டர்ஸ். பிகாஸ் இது வந்து நமக்கு பாசிபிலிட்டி வந்து ஐ மீன் இது எப்போ அக்கர் ஆக போகுதுன்னு நம்மளால ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, ரைட்? நவ் வாட் இஸ் சுனாமி அப்படின்னா, இட் இஸ் a series of extremely long waves caused by the large and sudden displacement of the ocean, right? சில டைம்ல earthquakeனாலையும் வல்கனிக் எரப்ஷன்ஸ்னாலையும் என்ன ஆகும் அப்படின்னா லார்ஜ் பெரிய பெரிய வேவ்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும், ரைட்டு? அண்ட் திஸ் இஸ் வாட் வி கால் as சுனாமி. அண்ட் இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து கோஸ்ட்டை வந்து சேர்றப்போ, ஐ மீன் கோஸ்டல் ரீஜனை வந்து சேர்றப்போ இட் கேன் பி ஸோ டேஞ்சரஸ். தெர் வில் பி கோஸ்டல் ஃப்ளட்டிங். அண்ட் ஒரு சில மணி நேரத்துக்கோ இல்லை சில நாட்களுக்கோ என்ன ஆகும் அப்படின்னா தெர் வில் பி சம் பவர்ஃபுல் ஓஷனிக் கரண்ட்ஸ், ரைட்? விச் மீன்ஸ் ஹை வேவ்ஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக கோஸ்டல் ரீஜனை அஃபெக்ட் பண்ணும். தட் இஸ் சுனாமி. And global distribution of tsunami, right? And these data are important. நீங்க எங்கேயாவது ஆன்சர்ல நீங்க மென்ஷன் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம், ரைட்? Globally 70% of the confirmed tsunami sources have been in the Pacific Ocean, right? And the next one is that 9% was the Caribbean Sea, and 15% is in the Mediterranean Sea and Atlantic Ocean. Next is that 6% in the Indian Ocean, right?
அண்ட் இன்னைக்கு போய் மேப் பார்க்கும்போது ஜஸ்ட் சி திஸ் மெடிட்டரேனியன் சி, இதை சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் மட்டும் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க சரியா, தனியாக நோட்டில். பிகாஸ் இட் இஸ் பொலிட்டிக்கலி, ஜியோ பொலிட்டிக்கலி, ஸ்ட்ராட்டஜிக்கலி பொசிஷன், ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன். ஓகே, குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சுனாமி. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பசிபிக் ஓஷன். இட் இஸ் அபவுட் 70% ஆஃப் சுனாமி வந்து இட் இஸ் ஹேப்பனிங் இன் திஸ் பசிபிக் ஓஷன் அண்ட் 9% இன் கரீபியன் ஓஷன். Mediterranean Sea and Atlantic Ocean level, it is 15% and 6% in the Indian Ocean, right? And next one is that நான் வரேன் நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வரேன். ஒரு 8 மணிக்கு முடிஞ்சு நான் வந்துடுறேன். 8 மணிக்கெல்லாம் முடிக்க மாட்டேன் நான். It's okay. My father came for that. It's okay, no issues. Okay, let's see this. இன்னைக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மெடிட்டரேனியன் சீயோட பொசிஷன் மட்டும் போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை சுற்றி இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸை ஒரு உங்கள் நோட்ஸில் வந்து தனியாக எழுதி வச்சுக்கோங்க, ரைட்? நவ் மோஸ்ட் ஆஃப் தி சுனாமிஸ் were generated by the earthquakes, ரைட்? வரக்கூடிய சுனாமிஸில் இதில் வந்து ஹைலி அப் டு there is some data here. This is சுனாமியோட சோர்ஸு. What causes tsunami, right? Earthquake வந்து 72% of tsunami is happening due to earthquakes, and 10% of tsunami is due to this landslide, and 5% is due to volcanoes, and 2% வந்து atmosphere reason, and there is 11% of tsunami is occurring due to unknown reasons, right? So அதனால தான் இது வந்து unpredictable சொல்லி சொல்றோம். And yes, ஜென்ரலா tsunamis வந்து எந்த ரீஜன்ல வருது அப்படின்னா, அதுவும் இந்த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்லாம். பிகாஸ் அந்த இடத்துல வந்து இட் இஸ் ஹைலி ஆக்டிவ் ரீஜியன், டெக்டானிக்கலி ஆக்டிவ் ரீஜியன். அங்கே நிறைய எர்த்குவேக் வருது, நிறைய வல்கனோஸ் வருது. அண்ட் பர்டிகுலர்லி அலாங் தி கோஸ்ட் ஆஃப் அலாஸ்கா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான் அண்ட் அதர் ஐலாண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, லைக் மலேசியா, இந்தோனேஷியா, மியான்மர், ஸ்ரீலங்கா, இந்தியா, இந்த ரீஜன் ஃபுல்லுமே வந்து இட் இஸ் ஃப்ரீக்வென்ட்லி அஃபெக்டட் பை திஸ் சுனாமி, ரைட்? அண்ட் திஸ் இஸ் குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கன்ஃபர்ம்டு சுனாமி சோர்சஸ், ரைட்? எங்கெல்லாம் சுனாமி வருதுன்னு பார்க்கும்போது it is Pacific Ocean, right? 70% of tsunami is occurring or coming from this Pacific Ocean, and next is Caribbean Sea and Atlantic Ocean. Next is that Indian Ocean and the Mediterranean Sea, right? Next, characteristics of tsunami, and it is most infrequent hazards, right? அண்ட் இது நிறைய சுனாமிஸ் வந்து இது ரொம்ப சின்ன அளவுலேயே வந்துட்டு போயிடும். லைக் அந்த வேவ்ஸ் வந்து இட் வில் பி குவைட் இன் ஸ்மாலர் சைஸ் அண்ட் இட் இஸ் நான் டிஸ்ட்ரக்டிவ். இப்போ அந்த வேவ்ஸோட லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் போது இட் வில் பி டிஸ்ட்ரக்டிவ், ரைட்? இட் வில் பி அஃபெக்டிங் த கோஸ்டல் ஏரியாஸ், அதையும் தாண்டி இருக்கிற ஏரியாஸையும் வந்து இட் வில் பி அஃபெக்டிங், ரைட்? அண்ட் சுனாமிஸ் ஜென்ரலி கன்சிஸ்ட் ஆஃப் அ சீரீஸ் ஆஃப் வேவ்ஸ். தொடர்ச்சியாக அந்த மாதிரி வேவ்ஸ் வந்துட்டே இருக்கும். அண்ட் அந்த கண்டினியூட்டி வந்து இட் மே பி ரேஞ்சிங் ஃப்ரம் மினிட்ஸ், சே 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக பெரிய பெரிய வேவ்ஸ் வர ஆரம்பிக்கும். இல்லை அப்படின்னா இது சரி நம்பர் ஆஃப் ஹார்ஸ், ஒரு 2 ஹார்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு வந்து நமக்கு இந்த மாதிரி லாங் வேவ்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும், ரைட்? நவ் சுனாமிஸ் ரேடியேட் இன் ஆல் டைரக்ஷன் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். தே கேன் கவர் என்டையர் ஓஷன் பேசின். அதனால தான் இது வந்து ஹைலி டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்றது, ரைட்? இப்போ வந்து we know that லேண்ட் தான் வந்து அங்கங்க டிஸ்கனெக்ட் ஆயிருக்கே தவிர கான்டினென்ட்ஸ், ஓஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கனெக்டடாக தான் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல வருது அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி பொறுத்து, இஃப் இட் இஸ் ஹைலி இன்டென்சிவ் அப்படின்னா இட் கேன் கவர் மோஸ்ட்லி இந்தியன் ஓஷன் ரீஜன் ஃபுல்லாக கவர் ஆகி அதையும் தாண்டி எல்லா ரீஜனுமே கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியல் உடையது, ரைட்? அதனால இட் இஸ் கால்ட் அஸ் தி ஹைலி டிஸ்ட்ரக்டிவ் டிசாஸ்டர். நவ் this radiate in all direction from the point of origin. In the origin point வந்து எந்த ஏரியாவுக்கு வேணா it can be go, right? And there is no season for tsunami. இந்த சீசன்ல தான் வரும். இப்போ சைக்ளோன்ஸ் எல்லாமே வந்து we can tell like இந்த பீரியட்ல தான் வந்து ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அக்வர் ஆகும் அப்படின்னு. பட் சுனாமிஸ்க்கு வந்து அந்த மாதிரி சீசன் கிடையாது. எர்த்குவேக் எங்க எப்போ வேணா நடக்கலாம். அந்த பிளேட் மூவ் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ we cannot predict, right, where, when and how destructive the next tsunami will be, right? It may happen whenever. அதனால it is highly unpredictable. அண்ட் எல்லா சுனாமியும் வந்து இதுதான் ஃபேக்டர்னு நம்மளால சொல்லிட முடியாது. இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி எர்த்குவேக் வந்து இந்த ஹியூமன் இன்டியூஸ்டு எர்த்குவேக், வல்கனிக் எர்த்குவேக், இந்த மாதிரி ஒரு டைப் வந்து நம்மளால கொடுக்க முடியாது சுனாமிக்கு, ரைட்? அண்ட் an individual tsunami may impact coast differently. ஒவ்வொரு சுனாமியும் இட் மே இம்பாக்ட். இப்போ ஒரு சுனாமியா வருது அப்படின்னா இட் மே இம்பாக்ட் த இந்தியன் கோஸ்ட் என்ன ஒரு வேலை அஃபெக்ட் பண்ணலாம். இதே மாதிரி கொஞ்சம் ஈஸ்ட் சைடு, சவுத் ஈஸ்ட் நேஷன்ஸான இந்தோனேஷியா, மலேசியா, அவங்கள வேற மாதிரி இம்பாக்ட் பண்ணலாம், ரைட்? ஸோ
it may impact n number of coast in different way, right? And a small tsunami in one place may be a very large in a few miles away. This is what I'm telling. So இப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் வந்து இது ரொம்ப மைல்டான ஒரு சுனாமியாக இருக்கலாம், பட் வைல் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் இந்தியன் கோஸ்ட் இட் இன் அ லார்ஜர் வே, ரைட்? அண்ட் மோஸ்ட் சுனாமிஸ் ஆர் காஸ்ட் பை லார்ஜ் எர்த்குவேக்ஸ். இப்போ ஒரு ஹையஸ்ட் மேக்னிடியூடோட இந்தோனேஷியாவில் ஒரு எர்த்குவேக் வருது அப்படின்னா உடனே there will be some warning message to India, right? Indian coast area. Because of this, அங்க ஒரு large earthquake நடந்தா it is highly potential for a affecting tsunami in Indian coast, right? But எல்லா earthquake-ம் tsunami வந்து காஸ் பண்ணாது, right? These waves are generated by the tremors and not by an earthquake itself. Tremors-ங்கிறது வந்து it is a minor shaking, right? ஜென்ரலா வந்து ஒரு earthquake வந்தா tsunami வரும் நம்மளால சொல்ல முடியாது, right? Next is that the effect of tsunami would occur only if the epicenter of the tremor is below the oceanic waters. இப்போ அந்த ட்ரெமரோட எபிசென்டர் வந்து இட் இஸ் எக்ஸாக்ட்லி பிலோ தி ஓஷனிக் வாட்டர் அப்படின்னா இதோட மேக்னிடியூட் வந்து ஹையா இருக்கும், ரைட்? ஸோ அப்போ இந்த வேவ்ஸ் வந்து இட் வில் பி டிராவலிங் டுவர்ட்ஸ் கோஸ்ட். நவ் a tsunami can strike any ocean coast at any time. எந்த டைம்ல வேணா எந்த கோஸ்ட் வேணா இட் மே ஹிட், ரைட்? பிகாஸ் we cannot accurately predict எந்த இடத்துல ட்ரெமர் occur ஆகுதுன்னு சொல்லிட்டு we cannot tell, right? And so it poses a major threat to coastal communities, right? First it will be impacting this coastal communities only. Next is that the speed of the wave in the ocean depends upon the depth of the water. இப்போ இங்க இருக்கக்கூடிய டெப்த் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஓஷியானிக் டெப்த் அப்படின்னா, and அந்த வேவோட ஸ்பீடுமே ஜாஸ்தியா இருக்கும், right? It is more in the shallow water than in the deep, which means ஷாலோங்கிறது வந்து let's say it will be this is shallow and this is deep ocean. எந்த இடத்துல the வேவோட ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னா shallow waterல it will be higher and deep oceanல வந்து it will be lesser, right? As a result of this, the impact of a tsunami is more near the coast and less over the ocean, right? இப்போ shallow region இருக்கக்கூடியது வந்து generally it is near the continental area. So நம்ம ஓஷனோட மிட்டுக்கு போகும்போது இட் வில் பி டீப் ஒன்லி, பட் இந்த இனிஷியல் ஃபேஸ் இருக்குல்லையா, கான்டினென்ட்ஸ் முடிஞ்சு ஓஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நமக்கு வந்து ஷாலோ வாட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஷாலோ வாட்டர்ஸ்ல வரக்கூடிய ட்ரெமர்ஸ்னால தான் வந்து இட் வில் பி இம்பாக்டிங் த கோஸ்ட் இன் அ சிவியர் வே, ரைட்? அண்ட் ஓவர் டீப் வாட்டர் த சுனாமி ஹேஸ் வெரி லாங் வேவ்லென்த்ஸ் அண்ட் ஆஃபன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ். வில் பி சீயிங் அபவுட் திஸ். இதுதான் வேவ் லென்த், ரைட்? வேவ் லென்த்ங்கிறது வந்து ஒரு வேவ் வரதுக்கான டோட்டல் லென்த், இதுதான் வந்து வேவ் லென்த். அண்ட் திஸ் இஸ் வேவ் ஹைட், ரைட்? இட் மே எக்ஸ்டெண்ட் அப் டு செவரல் மீட்டர்ஸ் அண்ட் இது வந்து செவரல் கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே வந்து இந்த வேவ் லென்த் வரலாம், ரைட்? லெட்ஸ் சே இங்க வந்து லைக் ஒரு ட்ரெமர் வந்து கிரியேட் ஆயிருக்கு, இங்க வந்து எபிசென்டர் அண்ட் இங்க இருந்து அந்த ப்ரெஷர் அந்த வேவ்ஸ் வந்து இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா இது கவர் பண்ணக்கூடிய ரீஜன் இருக்கு இல்லையா, இட் மே எக்ஸ்டெண்ட் அப் டு 100 to 700 கிலோமீட்டர், லெட்ஸ் சே, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வே வரும்போது இட் வில் பி மச் லாங்கர், ரைட்? ஸோ இது வந்து கோஸ்ட் வந்து சேரும்போது இட் வில் பி டெபாசிட்டிங் ஆல் தி ஹியர், ரைட்? திஸ் இஸ் சுனாமி. அண்ட் tsunamis have a small amplitude, that is wave height offshore, and this can range from few centimeter to over 30 meter height, right? So இந்த wavelength இப்படி வருது, கோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு, ஷோர் வந்து வந்துருச்சு, கோஸ்டல் ரீஜன் லேண்ட் வந்து வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இட் வில் பி ரைசிங் அப் டு செவரல் ஃபியூ சென்டிமீட்டர்ல இருந்து 30 மீட்டர் ஹைட் வரைக்கும் இட் மே எக்ஸ்டெண்ட், ரைட்? பட் மோஸ்ட் ஆஃப் தி சுனாமிஸ் ஹவ் லெஸ் தென் 3 மீட்டர் வேவ் ஹைட், ரைட்? அக்குரா இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி சுனாமிஸ் வந்து அதோட வேவ் ஹைட் எவ்வளோதான் இருக்குது அப்படின்னா இட் இஸ் அப் டு 3 மீட்டர். This is the cross section of the coast during a tsunami, and there is something called a wave, right? அலைக்கும் சுனாமிக்கும் என்ன டிஃபரன்ஸ் நம்ம இங்க பார்க்க போறோம். அண்ட் ஓஷன்ல இருக்கக்கூடிய வேவ்ஸ் எல்லாமே இட் இஸ் மோஸ்ட்லி காஸ்ட் டியூ டு திஸ் விண்ட், ரைட்? காத்துனால தான் வந்து இட் வில் பி ஹேப்பனிங், அண்ட் தட் இஸ் லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் சோர்ஸ். இப்போ சுனாமியோட சோர்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இதுக்கான இந்த ஹார்பர் வேவ்ஸ் வர்றதுக்கான சோர்ஸ் வந்து இட் கேன் பி எர்த்குவேக், லேண்ட்ஸ்லைட், வல்கனிக் ஆக்டிவிட்டி, இல்லை அப்படின்னா சில டைப் ஆஃப் வெதர் அண்ட் நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ், ரைட்? டியூ டு சம் எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டுடைய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலேயோ இல்லை அதோட இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ இட் மே ஹேப்பன், ரைட்? தட் இஸ் அட்மாஸ்பியர்னு படிச்சோம் இல்லையா சுனாமியோட சோர்ஸ்ல. இட் வில் பி கமிங் நெக்ஸ்ட்.
நெக்ஸ்ட் இஸ் விண்ட் வேவ். விண்ட் வேவ் எதனால வரும் அப்படின்னா லைக் ஓஷன் இருக்கு, இது மேலே அடிக்கக்கூடிய காற்றுனால உருவாக்குறது தான் வந்து விண்ட்ஸ், ஐ மீன் விண்ட் வேவ். நெக்ஸ்ட் இஸ் தட் லொகேஷன் ஆஃப் எனர்ஜி. சுனாமியோட எனர்ஜி வந்து எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா லைக் அந்த ஓஷன் ஃப்ளோர்ல இருந்து ஓஷன் சர்ஃபேஸ் வரைக்கும் இருக்கும், ரைட்? ஃப்ரம் த ஓஷன் ஃப்ளோர் டு ஓஷன் சர்ஃபேஸ். ஆனால் அந்த விண்ட் வேவ் இருக்கு இல்லையா, காத்துனால ஏற்படக்கூடிய அலைகள், இதுக்கான இது வந்து இட் வில் பி ஜஸ்ட் ஃபெல்ட் இன் திஸ். த லொகேஷன் ஆஃப் எனர்ஜி இஸ் ஓஷன் சர்ஃபேஸ் ஒன்லி, ரைட்? நெக்ஸ்ட் த வேவ் லென்த் ஆஃப் த சுனாமி இஸ் இட் இஸ் அப் டு 100ல இருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும், ரைட்? இதே விண்ட் வேவ் அப்படின்னா இட் இஸ் அப் டு 20 to 30 meters. இந்த வேவ் வர்றதுக்கான பீரியட் இருக்குல்ல எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் ஃப்ரம் 5 minutesலேருந்து 2 hours வரைக்கும். இந்த டைம் கேப்ல வந்து வேவ் வந்துட்டே இருக்கும், ரைட்? பட் விண்ட் வேவ் இட் இஸ் அப் டு 5 to 20 seconds. எவ்ரி 5லேருந்து இல்லை 20 secondsக்குள்ள வந்து இன்னொரு வேவ் வந்துட்டே இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் இஸ் வேவுடைய ஹைட். கோஸ்ட் அது இம்பாக்ட் பண்ணும்போது ஐ மீன் கோஸ்ட்ல அது வரும்போது இட் வில் பி அப் டு 10 to 30 மீட்டர். இதே விண்ட் வேவ்ங்கிறது வந்து சில சென்டிமீட்டர்ஸ் வந்து ஃபியூ மீட்டர்ஸ் வரைக்கும் போகும். லெட்ஸ் சே இட் இஸ் அப் டு 8 to 9 centimeter, 9 meter. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் வேவ் ஸ்பீட். இது வந்து டீப் வாட்டர்ல வந்து இட் வில் பி டிராவலிங் 800 to 900 kilometer per hour, ரைட்? இதே wind waves வந்து it will be traveling at the speed of 10 to 100 kilometer per hour, right? This is regarding wave and tsunami. இதோடைய difference, right? Is there any doubt in this? No, ma'am. No. Okay. Most ocean waves are generated by the wind, right? Tsunamiயும் wind wave ஒன்றும் கிடையாது, ரெண்டு பேருக்கு வேறு வேறு சோர்ஸ் இருக்கு. அண்ட் waves வந்து இட் இஸ் ஒன்லி அஃபெக்டிங் தி ஓஷன் சர்ஃபேஸ். இதே சுனாமிங்கிறது வந்து அந்த டோட்டலாக வாட்டர் காலமே அஃபெக்ட் பண்ணும் ஃப்ரம் தி ஓஷன் ஃப்ளோர்ல இருந்து ஓஷன் சர்ஃபேஸ் வரைக்கும், கரெக்ட்? அண்ட் வேவ்ஸ் கேன் ஆல்சோ பி டிஸ்கிரைப்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தியர் வேவ் லென்த். அவங்களுடைய வேவ் லென்த்து, அவங்களுடைய டைம் பீரியட், அதாவது ஒவ்வொரு வேவ் கிரஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டைம் பீரியட், அதோடைய ஸ்பீட், இதை பொறுத்து இட் கேன் பி வேரி. இதுதான் நமக்கு பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் காசஸ் ஆஃப் சுனாமி, ரைட்? ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சடனாக ஏற்படக்கூடிய ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்னால வரது தான் வந்து சுனாமி. அண்ட் இதுக்கான மேஜர் காசு என்னன்னு பார்க்கும்போது ஓஷன் ஃப்ளோருக்கு பக்கத்தில் ஏதாவது பெரிய எர்த்குவேக் நடக்குது அப்படின்னா இதுதான் மோஸ்ட் காமன் காசாக இருக்கு, ரைட்? பட் அதர் காசஸ் ஆர் இன்க்ளூடிங் திஸ் லேண்ட்ஸ்லைட், வல்கனிக் ஆக்டிவிட்டி, நியர் எர்த் ஆப்ஜெக்ட், தட் தே ஆர் தி ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? You can now உங்க மைண்ட் ஆன் பண்ண முடியலனா you can put your answers in chat also. I have asked that asteroids வந்து எங்க present ஆயிருக்கும் கேட்டிருந்தேன். யூனிவர்ஸ் படிக்கும் மார்ஸ்க்கும் ஜூபிட்டருக்கும் இடையில ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்ல மேம். ஓகே. காமெட்ஸ் எங்க இருக்கும் மோஸ்ட்லி? குயிப்பர் பெல்ட் மேம். ஓகே. அதை தாண்டி காமெட்ல 2 டைப் பார்த்துருந்தோம்ல, ஒன்று வந்து ஷார்ட் பீரியட், இன்னொன்று வந்து லாங் பீரியட். ஷார்ட் பீரியட் வந்து குயிப்பர் பெல்ட்ல ஸ்டார்ட் ஆகும். அண்ட் ஊட்டு கிளவுட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது வந்து லாங் பீரியட், ரைட்? இந்த ஷார்ட் பெல்ட்ல இருந்து ஐ மீன் அந்த ஷார்ட் காமெட்ஸ் வந்து அதோட டைம் பீரியட் வந்து மோஸ்ட்லி 200 years. அண்ட் லாங் பீரியட் காமெட்ஸ் வந்து அது கிடையாது, ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ். இது சுனாமி எதனால வரும் அப்படின்னா லேண்ட்ஸ்லைட்ஸ், வல்கனிக் ஆக்டிவிட்டி, நியர் எர்த் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் சில மெட்ரோலஜிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் வெதர் கண்டிஷன்ஸ்னால. அண்ட் ஆல்சோ நியூக்ளியர் டெஸ்ட் கேன் ஆல்சோ காஸ் சுனாமிஸ், ரைட்? தீஸ் ஆர் தி காசஸ் ஆஃப் சுனாமிஸ். அண்ட் திஸ் இஸ் we have seen, right? Thus the tsunami warning system relies primarily upon rapid earthquake detection and characterization. So இப்போ எங்கேயாவது earthquake வந்திருக்கு அப்படின்னா அது பக்கத்துல எதெல்லாம் பாசிபிள் லொகேஷனும் சுனாமிக்கு அவங்களுக்கு வந்து they will be giving some warnings, right? And இந்த சுனாமிக்கு வந்து 1949ல there is some warning system has been implemented, that is Pacific Tsunami Warning System. 1949ல அது கொண்டு வந்தாங்க. இதுல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சி பெட் இருக்கும் இல்லையா ஓஷன் ஃப்ளோர்ல, இங்கே ஒரு சென்சார் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க.
இதுல இருந்து ரிசீவ் பண்றதுக்கு there will be some surface there will be some satellite and அங்க போய் ரிசீவ் பண்ணி லைக் இங்க ஏதாவது ஒரு ட்ரெமரோ ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலும் வந்து it will be received through the satellite and we'll be getting information and warning will be issued, right? This is one such system. And also post 2004 வந்து இது சார்ந்து நிறைய வார்னிங் சிஸ்டம்ல வர ஆரம்பிச்சது. Some of those are stone will be DART, DART, right? The full form for this DART is Deep Ocean. Should I write or should I dictate? Dictation is enough. Okay, Deep Ocean Assessment. And reporting of tsunami. This is the first one, right? DART. It is Deep Ocean Assessment and the reporting of tsunami. And the second one will be ITEWS. India Tsunami Early Warning System. That is Indian, not India. Indian Tsunami Early Warning System. This is the second one. And the third one will be INCOIS. This is an important organization or center. Indian National Center for Ocean Information Services. Indian National Center for Ocean Information Services. First one is the DART, that is Deep Ocean Assessment and the Reporting of Tsunami. And the second one will be Indian Tsunami Early Warning System. And the third one is that INCOIS, which means Indian National Center for Ocean Information Services. Have you written? Yeah. Yeah. Okay. Effects of tsunami. And இப்போ ஒரு சுனாமி வந்து கோஸ்ட் ரீச் பண்ணுது அப்படின்னா அதுல இருந்து அது ஸ்டோர் பண்ணி வந்திருக்கக்கூடிய எனார்மஸ் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா it will be released, right? இதனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த கோஸ்டல் ரீஜன்ல இருக்கக்கூடிய லைஃப்ஸ் அண்ட் அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே it will be going away, right? மோஸ்ட்லி போர்ட் சிட்டிஸ் இருக்கும் இல்லையா, லைக் போர்ட்ஸ் எல்லாமே வந்து எக்கனாமிக் ஹப்ஸா இருக்கிறதுனால அந்த இடத்துல டென்ஸ்லி பாப்புலேஷன் வில் பி தேர். ஸோ சுனாமியோட இம்பாக்ட் வந்து இட் வில் பி ஹை ஆன் திஸ் கோஸ்டல் பாப்புலேஷன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி டிவாஸ்டேட்டிங் ஒன். அண்ட் ரீசெண்ட் டைம்ல நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்த ஒன் ஆஃப் தி சுனாமிஸ் தான் 2004 in இந்தியன் ஓஷன்ல வந்திருக்கக்கூடிய சுனாமி, ரைட்? டோட்டலி இட் டுக் அபவுட் 230,000 people லீவிங் த கோஸ்ட் ஆஃப் இந்தியன் ஓஷன், ரைட்? இங்க வந்து ரொம்ப லாஸ் வந்து நடந்தது, லைஃப் லாசஸ், ரைட்? அண்ட் ஒரு சுனாமிலேருந்து எஸ்கேப் ஆகிறது இட் இஸ் குவைட்லி இம்பாசிபிள், ரைட்? அண்ட் மோஸ்ட்லி பீப்புளெலாம் வந்து எந்த மாதிரிலாம் ஒரு சுனாமியால் தேல் பி டையிங் அப்படின்னா டியூ டு ட்ரௌனிங், மூழ்கிறது, இல்லை அப்படின்னா டியூ டு சம் கரண்ட் ஷாக், தட் இஸ் எலக்ட்ரோக்யூஷன் and explosion from gas and the collapsing of buildings, right? These are the various reasons for people death due to the tsunami. And the flooding and the contamination of drinking water can cause diseases. Like இது வந்து after tsunami, right? எங்கெல்லாம் tsunami hit ஆயிருக்கோ அதுக்கப்புறம் there will be people surviving here and there, right? அங்கெல்லாம் வந்து it will be coming like some waterborne diseases எல்லாம் வர ஆரம்பிக்கும். And also it not only destroy this human life, right? But also it gives some effect on this plant life under the natural resources, right? ஒரு சுனாமி நடந்துச்சு அப்படின்னா அது அங்க இருக்கக்கூடிய லேண்ட்ஸ்கேப்பை வந்து இட் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். இஃப் யாரும் தனுஷ்கோடி பார்த்துருக்கீங்களா போய் ராமேஸ்வரம் பக்கத்துல? எஸ் மேம். அது ஒரு மாதிரி ஹாண்டிங்கா தான் இருக்கும் அது பார்க்கும்போது. எஸ் மேம். சுனாமினால பாதிப்பான பகுதி. ஓகே, இது வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும் லாஸ் கிடையாது, இட் வில் பி அஃபெக்டிங் all the things which are present, all the organisms present in the earth, right?
நெக்ஸ்ட் இஸ் தட் இதோட இன்னொரு இம்பார்ட்டன்டான என்விரான்மெண்டல் இம்பாக்ட் என்னன்னு பார்க்கும்போது சாயில் அண்ட் வாட்டர் வில் பி கெட்டிங் கண்டாமினேட்டட், ரைட்? ஸோ ஃபெர்டைலாக இருந்திருக்கக்கூடிய லேண்ட் வந்து இட் மே டேர்ன் இன்டு சலைன் நேச்சராக மாறலாம், ரைட்? ஸோ அண்ட் ஆல்சோ இந்த ஃபுகுஷிமாவில் வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா, லைக் எர்த்குவேக் வந்தது ஜப்பானில் 2011. ஸோ அங்கே இருக்கக்கூடிய 3 ரியாக்டர் என்ன இருக்கும் அப்படின்னா நியூக்ளியர் ரியாக்டர் வந்து மெல்ட் ஆயிருக்கும். ஸோ அதனால வந்து இட் வில் பி நியூக்ளியர் பொல்யூஷன் ஹேஸ் பீன் தேர். அந்த நியூக்ளியர் பிளான்ட் வந்து டேமேஜ் ஆயிருச்சு. ஸோ அங்கேருந்து ரேடியேஷனால என்ன ஆகிறாங்க அப்படின்னா இட் வில் பி அஃபெக்டிங் த பீப்புள், ரைட்? ஸோ இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் டு கோஸ்டல் லைஃப் அண்ட் கோஸ்டல் ப்ராப்பர்ட்டி அண்ட் it will be producing strong currents and அது continuous waves வந்து வந்துகிட்டே இருக்கும் like towards the land and it causes great damage to this coastal property, right? And the flow and force of water and the debris it carries can destroy boats, vehicles and buildings and other structures. எங்கெல்லாம் அந்த waves வந்து cross ஆகுதோ இங்க எல்லா இடத்துலையுமே it will be clearing this, right? And yeah, this is important. இது வரைக்கும் பார்த்தது வந்து physical damage, it can be coped up, but this thing like the post traumatic stress disorder, if ஒரு சைல்டு வந்து இதெல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா it will be affected தான். அது கரெக்ட் பண்ணுறதுக்கு it may take some years or throughout their lifetime அது வந்து they will be affected by those incidents, right? So victims of tsunami events often suffer psychological problems such as the post traumatic stress disorder. இது வந்து டேஸ்க்கு இருக்கலாம் இல்லை அவங்க லைஃப் டைம் ஃபுல்லுமே இருக்கலாம், ரைட்? அண்ட் ஆல்சோ it will be cause some economic loss to those communities and nations, and also it affect the economy of the nation, right? And also poor nations are more prone to large scale destruction because அவங்க வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே அவ்வளோ நல்லா டெவலப் ஆயிருக்காது அண்ட் ஆல்சோ அவங்களுக்கான வார்னிங் சிஸ்டமும் அவ்வளோ தூரம் அங்கே டெவலப் ஆயிருக்காது. ஸோ இட் வில் பி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க வல்னரபிள் கண்டிஷனில் தான் இருப்பாங்க டியூ டு திஸ் டிசாஸ்டர் and also their ability to cope up with such massive disaster remains inadequate, right? And இப்போ இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து டுவர்ட்ஸ் கோஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் வைல் ரிட்டர்ன் அந்த தண்ணியெல்லாம் திருப்பி சீக்கு போகும்போது இட் வில் பி லைக் அங்கே இருக்கக்கூடிய டெப்ரிஸ் அண்ட் பீப்புள் எல்லாத்தையும் சேர்த்து தான் இட் வில் பி டேக்கிங் டு, ரைட்? அண்ட் திஸ் இஸ் ரிகார்டிங் டுடேஸ் கிளாஸ். வி ஹவ் கம்ப்ளீட்டட் அபவுட் திஸ் எர்த்குவேக் அண்ட் சுனாமி. வல்கனம்ஸ் இருக்கு, அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல பார்ப்போம். இஸ் தேர் எனி டவுட் இல்லா? No, ma'am. ஓகே, அடுத்து எடுத்துட்டுமா? அபிகுமார், எஸ் மேம். ஆன்சர் எப்போ அனுப்புவீங்க? நான் டெட்லைன் தான் கேட்குறேன். ஆன்சர் நேற்றுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் 5 o'clock போஸ்ட் பண்ணுங்க. புரியல. 5 o'clock தான் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே. அஜய், அஜய், ஹர்ஷவர்தன். மேம் எஸ் மேம் சாரி என்னால் சென்ட் பண்ண முடியல, நான் உங்களுக்கு மார்னிங்குள்ளே சென்ட் பண்ணிடுறேன் மேம். ஓகே. மேம் ஆல்சோ சின்ன டவுட் மேம். மேம் அந்த கேட்டிருந்தீங்க அது இல்லை மேம், இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல எமர்ஜென்சி ஆஃப் ஷேடோஸ்னு சொன்னீங்களா மேம், அது நீங்க வந்து அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல 103 டிகிரின்னு போட்டிருந்தீங்க, பட் என்சிஆர்டில 105 டிகிரி தான் இருக்கு. நான் வெரிஃபை பண்ணிட்டு நான் நாளைக்கு கிளாஸ்ல கன்ஃபார்மா சொல்றேன். ஆக்சுவலா ரெண்டுமே வந்து ரிலையபிள் சோர்ஸ் தான். இந்த நியூமெரிக்கல்ஸ்லாம் எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கா மேம்? எக்ஸாக்ட்டா கேட்க வாய்ப்பு இல்லை. நம்ம ஆன்சர்ல கொடுக்கும்போது we should give most accurately. ஓகே மேம். ஷேடோ ஜோன் பத்தி ப்ரிலிம்ஸ்ல क्वेश्चन இருக்கானா மோஸ்ட்லி கிடையாது. லைக் வந்து அக்யூரேட்டா அந்த நம்பர் வச்சு இது ஒரு ஆப்ஷன் அது ஒரு ஆப்ஷனா வரதுக்கு சான்சஸ் இல்லை. பட் ஆனா நீங்க ஆன்சர் எழுதும்போது will be including this pointனா நம்ம கொஞ்சம் அக்யூரேட்டா கொடுத்தா பெட்டரா இருக்கும். I'll be verifying and telling you, right? And மீசோசோயிக் ராங்கிறது வந்து இட் இஸ் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். லைக் ஒரு 3 பீரியட் சேர்ந்ததா. ரெப்டைல்ஸ்லாம் அந்த பீரியட்ல தான் வர ஆரம்பிச்சிருக்கும். பேர்ட்ஸ் எல்லாமே இந்த பீரியட்ல தான் இருந்திருக்கும், ரைட்? இது வந்து எர்த் ஃபார்மா இருக்கக்கூடிய டைம் பீரியடை பிரிச்சு பார்க்கும்போது இட் இஸ் ஏரா, இட் இஸ் அ மீசோசோயிக் ஏரா. இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ். ஓகே மேம், கிளியர் மேம். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிருத்திகா. Ma'am, எது டவுட்ஸ் இருக்காடா? no doubts, ma'am. ஓகே, தேங்க் யூ. கிருஷ்ண பிரசாத்.
எஸ் மேம். நீங்க எங்க ஆன்சர் அப்லோட் பண்ணணும்னு பார்த்துட்டீங்களா? மேம் ஆன்சர் எங்க அப்லோட் பண்ணணும்னு பார்த்தாச்சா இல்ல? எஸ் மேம். எஸ் மேம் தேடினேன் மேம். அங்கே எதுவும் வரல மேம். ஓகே. ஆப்ல பார்த்தேன் மேம், வரல. அதை வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிட்ட வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டேன் மேம். ஓகே. கேன் எனிவன் டெல் லைக் ஆப்ல எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல இருக்கு அசஸ்மெண்ட்னு? கிருத்திகா, கேன் யூ டெல்? மேம் நம்ம யூபிஎஸ்சி பேட்ச்குள்ள போய் மேம் அதுல வந்து கண்டென்ட்னு இருக்கும் மேம். அந்த ஓவர்வியூ கண்டென்ட் லைவ் கிளாஸஸ் இருக்கும். அந்த கண்டென்ட் கிளிக் பண்ணோம்னா ஷாம்பவி சங்கப்ல உள்ளுக்குள்ள போனோடனே அசஸ்மெண்ட்னு ஒரு இருக்கும் மேம், ஒரு ஃபோல்டர். அதுக்குள்ள ஜியோகிரபில 3 அசஸ்மெண்ட் இருக்கும் மேம். அதுல நேற்று அசஸ்மெண்ட் அப்லோட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. கிருஷ்ண பிரசாத் கேட்டுக்கிட்டீங்களா? எஸ் மேம், கேட்டுக்கிட்டேன் மேம். ஓகே, அது அங்கே தான் இருக்கும். ஆக்சுவலி எனக்கு ஆப் ஆக்சஸ் கிடையாது, எனக்கு வெப்சைட்ல தான் ஆக்சஸ் உண்டு. ஸோ ஐ couldn't tell you. Kindly note that and upload in there. யா ஓகே மேம். Thank you. மணிகண்டன். ரம்யா பாபு. எஸ் மேம். எது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம், ஆன்சர் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டேன். ஓகே, 2 ஆன்சர் அனுப்பிட்டீங்களா? நேற்றுக்கு ஆன்சர் மட்டும் தான் மேம் அனுப்பிடுது. ஓகே, தேங்க்யூ. சபரிநாதன். எஸ் மேம். எது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இல்லை மேம். ஓகே, ஆன்சர் அனுப்பிட்டீங்களா நீங்க? மேம் இல்லை மேம், அனுப்பிடுறேன் மேம். ஓகே, வீக்கெண்ட்குள்ள அனுப்பிடுங்க. ஓகே மேம். ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீ ராஜலக்ஷ்மி. எஸ் மேம். எது டவுட்ஸ் இருக்கா? நோ டவுட்ஸ் மேம். ஓகே, தேங்க்யூ. ஸ்வேதா. ஓகே, கனிஷ்கா. மேம். எது டவுட்ஸ் இருக்கா? நோ மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். ஓகே ஓகே, நான் யோக்பேக்ல படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் சாப்டர், அதாவது இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம்ல இந்த கிளாஸஸ்ல நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ஒமிட்டே பண்ணியிருக்க கூடாதுங்கிற சாப்டர் வந்து பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி. அண்ட் செகண்ட் ஒன் வில் பி the continental drift theory, லைக் drift theory, post drift theories. இந்த ரெண்டுமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் இது வந்து இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இதில் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் இட் வில் பி ஃபைன். அண்ட் எர்த்குவேக் பொறுத்த வரைக்கும் அந்த ஜோன்ஸு, அந்த ஷேடோ ஜோனோட வேரியேஷன் வந்து ஐ வில் பி கிளாரிஃபைங் இட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட், இப்போ நெக்ஸ்ட் யூனிவர்ஸ் படித்தோம்ல அதில் வந்து பிக் பேங் தியரி, அந்த தியரி மட்டும் உங்களுக்கு ஷார்ட் நோட்டில் எழுதுகிற அளவுக்கு தெரிஞ்சது தான் போதும். ரைட், நீங்கள் அதை பற்றி கம்ப்ளீட்டாக கேட்க சான்சஸ் ரொம்ப கம்மி, பட் ஒரு பாசிங் ரெஃபரன்ஸ் தாண்டி உங்களுக்கு தேவைப்படும். அதை தாண்டி உங்களோட என்சிஆர்டி நீங்கள் படிக்கும்போது நெபுலர் ஹைபோதசிஸ் பற்றி அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களால் அதில் நோட்ஸ் எடுக்க முடிஞ்சா பெட்டர், இல்லை அப்படின்னா லைக் ஜஸ்ட் ஹேவ் அன் ஐடியா, ரைட், இந்த இயர்லி தியரிஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ரிகார்டிங் நம்ம ஒரு 4 கிளாஸ் பார்த்துருக்கோமா இன் ஜியோகிரஃபி. இதில் இப்போதைக்கு இம்பார்ட்டன்னா இது மட்டும்தான். அண்ட் இந்த சுனாமி இதெல்லாம் வந்து இப்போ படிச்சுக்கோங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்போ வில் பி அகெயின் டீலிங் திஸ் கான்செப்ட் அகெயின், ரைட். அண்ட் ஐ நீட் சம் கிளாரிஃபிகேஷன் ஃப்ரம் யூ, லைக் இப்போ உங்களோட கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் சங்கல்ப். இஸ் இட் ஓகே? இல்லை அப்படின்னா யூ நீட் சம் அதர் சோர்ஸ், ரைட்டு. வேற ஏதாவது சோர்ஸ்லேருந்து கிளாஸ் எடுக்கிறது வந்து உங்களுக்கு வேணுமா, இல்லை வந்து சங்கல்போட மெட்டீரியலே எடுத்து வச்சு இது ஓரியன்டாக எடுக்கிறது பெட்டரா? மிக்ஸ்டு சோர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் மேம். ஓகே, எனி அதர்? இப்போ மிக்ஸ்டு சோர்ஸ் தான் இருக்குது, கம்ப்ளீட்லி சங்கல்ப்லாம் இல்லை, மிக்ஸ்டு சோர்ஸஸ் தான். என்னோட நோட்ஸு இன்னும் 2-3 புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி தான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். சங்கல்ப் மேஜராக வச்சு அந்த கண்டென்ட் வழியாக போகிறது உங்களுக்கு ஓகேவா? இல்லை பிகாஸ் ஐ தாட் லைக் நிறைய பேர் அவர் ரெஃபரிங் திஸ் இன்ஸ்டியூட் மெட்டீரியல், அதனால தான் நான் இதை பேஸ் மெட்டீரியலாக எடுத்தேன்.
மேம் அடிஷ்னல் கண்டென்ட்ஸ் ஓகே தான் மேம். ஓகே. எனக்கு என்ன அப்படின்னா ஜியாகிரஃபி நான் கிளாஸ் எடுத்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு 60% அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு சப்ஜெக்ட்ல இருக்குதுன்னா இட் வில் பி வெல் அண்ட் குட், ரைட்டு. இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி ஒரு ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் எடுத்து படிக்கும்போது எதுவுமே புரியாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லாமே. ஸோ டெய்லி படிக்கிறத நீங்கள் டெய்லி ரீட் பண்ணிடணும், டெய்லி கிளாஸில் சொல்கிறதுங்கிறதுக்காக அந்த டெஸ்ட்லாம் கொடுக்குறது. உங்களால் அந்த 5 டேஸில் உங்களுக்கு எழுத முடியல, லைக் சில டேஸில் அப்படின்னா அந்த வீக்கெண்ட் வந்து எழுதிருங்க, அதை தாண்டி கொண்டு போயிடுவேன், ரைட். ஸோ நீங்கள் 5 டேஸ் எழுதுனா எனக்கு பிரச்சனை இல்லை. ஐ மீன் ரெகுலராக எடுத்துருந்தா கூட நீங்கள் பைலப் பண்ணி 5 கொஷின் தான் வரும் வீக்கெண்டில். 10 மார்க்குக்கு வந்து 7 minutes வச்சாலுமே வந்து இட் டசன்ட் எக்ஸீடு மேக்ஸிமம் ஆஃப் யுவர் டைம். ஸோ ஜஸ்ட்டு அதை கால்குலேட் பண்ணி எழுதியிருக்கேன். அண்ட் மெட்டீரியல் வந்து ஐ நீட் ஃப்ரம் யூ, லைக் ஏன்னா நீங்கள் முடிச்சுட்டு போய் சங்கல் மெட்டீரியலை பார்த்துட்டு உங்களோட பர்சனல் சோர்ஸ் இருக்குல்ல, என்சிஆர்டி இல்லை மற்ற புக்ஸ், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். So I'll be taking this class like a mixed sources and you need to, இது என்னோட பார்ட். உங்களோட பார்ட் என்ன அப்படின்னா after this class just go and spend your 20 minutes, just read this class. உங்க ரன்னிங் நோட்ஸ் பாருங்க, வேணும்னா இந்த PDF வந்து you can read it or else like உங்களுடைய NCERT இல்லை இதை சார்ந்து உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் படிச்சிடுங்க. It is quite important, right? Okay ma'am. Sure ma'am. ஓகே. இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறது மட்டும் அட்மோஸ்ட் எய்ம் கிடையாது. கிளாஸ் அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சாதான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சதா இல்லையான்னு கூட we can conclude. So just try to answers regularly, learn regularly, அவ்வளோதான். Shall we end this session or is there any other doubt? No doubts.